सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। प्रहलाद गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पतिये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभशौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப நாளாச்சு. ஃபுல்லாக ராமாயணத்தில் போனதால் பாகவதம் பற்றி பேசுறது ரொம்ப நாளாச்சு. ஆனால் இந்த பாகவத புஸ்தகத்தை பார்க்கும்போதே இந்த கீதா ப்ளஸ் எடிஷன் போட்டிருக்காங்க. மூலப்பாராயணம் வெறும் மூலம் மட்டும்தான். அந்த புஸ்தகத்தை பார்த்தாவே அப்படியே மனசு அப்படியே கொள்ளை கொள்ளுது. அதாவது என்னென்னா அந்த புஸ்தகத்தை திறந்து பார்க்காம அப்படியே என்னென்னா நல்ல ஒரு அருமையான பலகாரம் வச்சுட்டு அதை சாப்பிடாம இருந்தால் எப்படி இருக்கும்? நாக்கு ருச்சிகளில் அப்படியே உடனே என்ன பண்ணுவோம், ரசகுல்லா இருந்தால் டக்கு டக்குன்னு எடுத்து வாயில் போடணும்னு தோணும் இல்லையா? அதுமாதிரி இந்த பாகவத புஸ்தகத்தை பார்க்கும்போது என்னமோ அது அப்படியே ஒரு ஈர்ப்பு, அப்படியே அள்ளி பருகணும் போல் இருக்குது. ஒரு நிமிஷம் நினச்ச உடனே இதில் ஆஹா, இதில் உள்ள வாமன அவதாரம் எவ்வளோ கவர்ச்சியானது, எப்படிப்பட்ட நரசிம்ம அவதாரம், பிரகலாஸ்துதி அருமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இதை போய் நம்ம அனுபவிக்காமல் இப்படி காலத்தை கழிக்கிறோமே அப்படின்னு ஒரு ஈர்ப்பு இருக்குது பாருங்கள். அது என்னால் அது தாக்குப்படி முடியல. அந்த அளவுக்கு பலவீனமாகிட்டோம். பலவீனம்னா பாகவதத்தில் பலவீனம். அந்த பாகவதத்தை தொடாமல் பாகவதத்தை படிக்காமல் இருக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக ஆகிடும். அதில் பழகிட்டான், அதை டேஸ்ட் பண்ணிட்டான். அவ்வளோ டேஸ்ட் இருக்குது பாகவதத்தில். அது ஏன் அப்படின்னா அது அப்படி தான் பண்ணோம். நிறைய ராமநாமா சொன்னால் நாம பகவானை பற்றி பேசினே இருந்தால் நமக்கு அந்த ஈர்ப்பு தன்னாலே உண்டாகும். அதனால் இந்த பாகவத புஸ்தகத்தை பார்க்கும்போதே அப்படியே இதில் இருக்கிற ஸ்லோகங்கள் அப்படியே மனப்பாடம் ஆகிடாதா அப்படின்னு ஆசையாக இருக்குது. இதில் அந்த ஸ்லோகமாக அந்த 12 ஸ்கந்தமும் அந்த சப்தாக முறையில் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி வாக்கு கேட்டிருக்கேன். அதெல்லாம் எவ்வளோ ரத்தனமாக இருக்கும் தெரியுமா? அப்படியே ஸ்லோகங்கள் அப்படியே மந்திரங்கள் மாதிரி பொறுக்கி கொடுப்பார். அந்த ஸ்லோகங்களை எங்களுக்கு அப்படியே நோட்ஸ் எடுக்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதா பாகவதத்தில், இப்படிப்பட்ட விஷயம் இருக்குதா, அப்படியே அதில் அனுபவிப்போம் போகிற அப்படி அனுபவிப்போம். ஒரு சரித்திரம்னா அந்த ஒரு சரித்திரத்தை இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நரசிம்மாவதாரம் சரித்திரம் சொன்னால் ஈஸியாக இப்போ நம்ம பாகவதத்துலேருந்து அப்படியே ஸ்லோகமாக எடுத்து சொல்லிடலாம். அப்படி இருக்கும் ஸ்லோகங்கள். மனசு அப்படி கவர்ந்து இருக்கக்கூடிய புஸ்தகம் பாகவதம். என்னமோ ஒன்று பண்ணோம். அது ராமாயணம் மட்டும் குறைச்சிருக்கு. ராமாயணம் ரொம்ப சுவாரஸ்யம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ராமாயணம் அதே சமயத்தில் பாகவதம் கொஞ்ச நாள் ராமாயணத்தை விட்டுட்டோம்னா ராமாயணத்து மேலே ஈர்ப்பு அதிகமாகும். கொஞ்ச நாள் ராமாயணம் படிக்கலாம் அப்படின்னு ஆசை வரும். அதனால தான் இப்போ நம்ம ராமாயணம் படிக்கிறோம். ராமாயணம் எல்லாமே எளிமையான கதை, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதை நம்ம இன்றைக்கி விட்டுட்டோம். நாளைக்கு கண்டிப்பாக படிக்கலாம். நாளைக்கு காலையில் ராமாயணம் படிச்சிடலாம். எப்படியும் அது ஒரு 1 hour கண்டிப்பாக ராமாயணம் தினமும் படிக்கணும். நித்தியம் ராமாயணம் பாராயணம் பண்ணணும். அது நம்ம பண்ணலாம். அடுத்து நாளைக்கு பண்ணலாம். கண்டிப்பாக ராமாயணம் பாராயணம் பண்ணணும். ஏன்னா அது கதை விட்டுட்டோம். அதை ராமச்சரித்திரத்தில் ராமர் காட்டுக்கு கிளம்புறாரு. அந்த கட்டத்தோடு அப்படியே விட்டுருக்கோம். தசரதர் எல்லாம் உத்தரவு வாங்கின்னு கிளம்புறாரு. அது வரைக்கும் விட்டுருக்கோம். இனிமேல் தான் அந்த அயோத்தியாவாசிகள்லாம் புலம்பு போகிறாங்க. தசரதருடைய பக்தி, கௌசல்ய பக்திலாம் நல்லா ஸ்பஷ்டமாக பிரகடனமாக போகுது. அப்படிப்பட்ட கட்டங்கள் இப்போ இந்த கட்டங்கள்லாம் ராமர் காட்டுக்கு போகும்போது எல்லாம் அழுவாங்க. ரொம்ப அதெல்லாம் மனசை உலுக்கிட்டோம். அப்படிப்பட்ட கட்டங்கள்லாம் படிக்க வேண்டியது. அது நாளைக்கு படிக்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு காலையில் படிக்கலாம். இப்போ இந்த பாகவதத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாகவதத்தில் எந்த சரித்திரம் படிக்கணும்,
எந்த சரித்திரம் படித்தாலும் அப்படியே லட்டு மாதிரி அழகாக அந்த ஸ்லோகத்தோடு அந்த கதையை சொல்லுவார் பாருங்கள். அதுதான் எதுக்குமே ஒரு மகாத்மா வேணுன்றது. அதுதான் அண்ணா சொல்லுவார், ரொம்ப அருமையாக சொல்லுவார். யாருமே அது எப்படி தான் அவங்கள பகவான் அதுக்குன்னே சிருஷ்டி பண்ணியிருக்கான் போல இருக்குது, உபன்யாசத்துக்குன்னே சிருஷ்டி பண்ணியிருக்கான் போல இருக்குது அவங்கள. அப்படி சொல்லுவாங்க அந்த கதைகளை. நம்மளால் படிக்க முடியாத ஒரு விஷயத்தை ஃபுல்லாக படிக்க முடியுமான்னா, பாகவதம் பூரா படித்தோம்னா படிக்க முடியாது. படிக்கலாம், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு படிக்க முடியும். அதான் அது நல்லா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இவங்க மந்திரங்கள் மாதிரி அந்த சுருக்கமாக அப்படியே அந்த திரட்டி எடுத்து, அந்த திரட்டு பால்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அப்படி திரட்டி எடுத்து அந்த வெண்ணெயை மாதிரி அழகாக நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க பாரு லட்டு. இவ்வளோ தான் பாகவதம், பிடிச்சிக்கோ அப்படின்னு சப்தாக முறையில் எளிமையாக அந்த பிரகலாத் சரித்திரம்னா இதான் சாரம். பிரகலாத் சரித்திரம்னா என்ன, துருவ சரித்திரம்னா என்ன அப்படின்னு சாரம் இல்லை, நல்ல விஸ்தாரமாகவே சொல்கிறாங்க. அந்த கதைகளை அழகாக ஆழ்ந்து அனுபவித்து சொல்கிறாங்க. அம்பரீஷ சரித்திரம்னா என்ன அப்படின்னு அது மகான்கள் வாக்கில் கேட்கணும். அதுதான் சொல்கிறேன், மகான்களுடைய முகத்துலேருந்து வாக்கு பாகவதம் கேட்கறதுக்கு தான் எனக்கு 10,000 காதுகள் வேணும்னு பிருது சக்கரவர்த்தி பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறார். பகவான் பிரத்யட்சமாகி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறார், மகான்கள் வாக்கில் அந்த பாகவதத்தையே அனைவரதும் சுவைத்து கொண்டு இருக்கிற, அந்த பாகவதத்திலே மெய் மறந்து போயிருக்கிற அந்த மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்குறதுக்கு 10,000 காதுகள் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேர் உட்காந்து காது கேட்குறாங்களோ அத்தனை பேர் காதாக இருந்து நான் கேட்கணும் அப்படின்றார். அந்த அனுபவம் எனக்கு வரணும் அப்படின்றார். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக ருச்சியாக ஒவ்வொரு ஆங்கிளில் ருச்சிச்சு கேட்பாங்க இல்லையா அந்த பகவத் கதையை, குணங்களை. அத்தனை காதுகள் எனக்கு வேணும்னா அத்தனை காதிலிருந்து நான் பாகவதம் சுவைக்கணும், அந்தந்த அனுபவங்கள் எனக்கு உண்டாகணும் அப்படின்னு கேட்குறாரு பிருது சக்கரவர்த்தி. கேட்டால் அப்படி இல்லை, வரம் கேட்கணும். பகவான் கதையை கேட்கறதுக்கான காது வேணுன்ற மகான்களுடைய வாக்கில் அது கதையை கேட்கணுன்ற காது வேணும்ல, அப்படி கேட்கணும். நம்ம வரம் கேட்டால் பகவான்களை போனவுடனே தேவையில்லாதெல்லாம் கேட்டால் நம்ம தான் போய் மாயில் சிக்கிப்போம் போய். அதனால் பகவான்கள் எதை கேட்கணும்னு தெரியணும். ஆனால் இந்த பாகவதம் மிக கவர்ச்சியுடையது, ரொம்ப ரொம்ப கவர்ச்சியுடையது. இந்த பாகவதத்தை ஒருத்தன் தொட்டுட்டான்னா அவனால் புஸ்தகத்தை கீழே வைக்க மனசே வராது. எந்த கதையை வேணால் எடுத்துங்களேன், பரிசுத்து கதையை எடுத்துங்க, சுகாச்சாரர் கதையை எடுத்துங்க, எந்த கதை வேணால் நம்ம எடுத்து பேசலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது பாகவதத்தில். அப்படியே நம்ம 11ஆம் ஸ்கந்தத்தில் வேணால் 24 குருக்களை பற்றி பேச சொல்கிறீங்களா, இப்போ எடுத்து அழகாக நம்ம சொல்லினே வரலாம். அவ்வளோ ரசமாக இருக்கும். நவயோகி சம்வாதங்கள் 9 யோகிகள் இப்போ அந்த ஜனக மகாராஜனுடைய சபையில் பேசுகிறாங்களே, அந்த நவயோகிகள், பரதனுடைய சகோதரர்கள், ரிஷபருடைய புத்திரர்கள், அவர்களை பற்றி பேசணுமா, அந்த 9 நவயோகிகளை பற்றி, அந்த நவயோகிகள் சொல்லக்கூடிய தர்மங்கள் அருமையாக இருக்கும் பேசணும்னா. 11ஆம் ஸ்கந்தம் மட்டும் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஹம்சமாக பகவான் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு, அது படிக்கணும். அது படிக்கலாமா, அது ரொம்ப சுவாரஸ்யம். பிக்ஷு கீதை, உத்தவ கீதை, எல்லாமே 24 குருக்கள். அப்போ புரூரவசருடைய அந்த வைராக்கியம், அதெல்லாம் படிக்கணும்னா மார்கண்டேய மாயா தரிசனம், அது 12ஆம் ஸ்கந்தம். 11ஆம் ஸ்கந்தத்தில் நிறைய கதைகள் இருக்குது. 11ஆம் ஸ்கந்தத்தில் ஃபுல்லாக உபதேசம் தான். சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் 11ஆம் ஸ்கந்தத்தில் இருக்குது, அவ்வளோ படிக்கலாம். 10ஆம் ஸ்கந்தம் போகலாமா, எவ்வளோ கிருஷ்ணலீலைகள், அதான் மங்களகரமாக இருக்குது பார்க்கும். நினைக்கும் போதே 10ஆம் ஸ்கந்தம் அந்த கிருஷ்ண சுவாரஸ்யம், அந்த கிருஷ்ண லீலைகளை அப்படியே எடுத்து பருகலாம். எந்த கட்டத்தை படிக்கணும், எல்லாமே சுவையுடையது. அதனால் அதுதான் எல்லாமே சுவையுடையதாக இருக்கிறதுனால தான் நம்ம டக்குன்னு எதனா ஒன்று எடுத்து படிக்கணும்னா டக்குன்னு எடுத்து படிக்க முடியல. ஏன்னா எல்லாமே சுவையாக இருக்குது, எதுலேருந்து எடுத்து படிக்கிறது நமக்கு. அதனால தான் எல்லாம் தெரியறதை விட எதனா ஒன்று தெரிஞ்சால் அந்த ஒன்றுத்தை நம்ம அழகாக எடுத்து படிக்கலாம் இல்லையா. ஆமாம், நம்ம இப்போ அஜாமல பாக்கியனும் நம்ம படிக்க முடியும். இந்த பாகவதத்தில் வெறும் மூல ஸ்லோகமே போதும், அர்த்தமே தேவையில்லை. மகான்கள் வாக்களுக்கு கிடைக்கிற அர்த்தமே போதுமானது. அப்படி மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்குறோம் இல்லையா, அது ஒன்றே போதும். புஸ்தகம் தனியாக தேவையில்லை. இந்த பாகவதம் எல்லாமே நிறைய பேர் பார்த்தா அடையார் அனந்த பத்மநாபம் கோயிலில் வருஷம் இந்த ஆகஸ்ட் ஜூலையில் நடக்கும். ஜூலை ஆகஸ்ட்டில் பாகவத சப்தாகம் நடக்கும்போது பார்த்தா 2 வேளை பிரவச்சனம். 2 வேளைனா ஒரு வேளை என்னென்னா 2 மணி நேரம் கதை சொல்லுவார், இன்னொரு வேளை இன்னும் 2 மணி நேரம், 4 மணி நேரம் கதை சொல்லுவார். அந்த 4 மணி நேரம் கதை சொல்லும்போது அந்த 4 மணி நேரத்தில் எவ்வளோ விஷயங்கள் கிரகிப்போம் தெரியுமா. நம்ம அவ்வளோ விஷயங்களை கிரகிச்சிப்போம், அவ்வளோ விஷயங்கள் நோட்ஸ் எடுத்து. ஏன்னா வருஷம் கேட்குறது
இப்போ 10 வருஷம் 15 வருஷமாக நம்ம கேட்டுன்னு இருக்கோம் இல்லையா தொடர்ந்து. அப்படின்னா அப்போ என்ன ஆகுன்னா அவங்க சொல்கிற அந்த கதைகள்லாம் நோட்ஸ் எடுப்போம். நோட்ஸ் எடுத்து அது எந்த ஸ்லோகம் எங்கே இருக்குது அதெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு அது இப்போ என்ன இப்போ சகஜமாக இப்போது ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அது இன்னும் நம்ம சுலபமாக போயிடுச்சு. அழகாக அந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம டிக் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அர்த்தம், இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அர்த்தம் அப்படியே கேட்டால் போதும். மகான் வாக்கில் கேட்குறது தான் ரொம்ப சுவாரஸ்யமே. நீங்கள் புஸ்தகங்களை படிக்கிறத விட மகான் வாக்கில் நீங்கள் பாகவதத்தை கேட்டிங்கன்னா அந்த சுவாரஸ்யம் தான் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் அதிகமாக. கிளிகோத்தனை பழம் டேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் வியாசர் எழுதின 17 புராணங்களுக்கு இல்லாத மகிமை பாகவதத்துக்கு ஏன்னா இது சுகாச்சாரியார் டேஸ்ட் பண்ணி அது இந்த சுகர் என்ற கிளி கொத்தனை பழன்றதுனால தான் டேஸ்ட் அதிகம். அது மாதிரி ஒரு அனுபவம் சுவாதம் அதை அனுவாதம் பண்ணி கொடுக்கணும்னா எப்படி சொல்கிறது, அது எடுத்து சுவைச்சு அவங்க மனசில் சுவைச்சு அதை நம்மளுக்கு எடுத்து சொல்லுவாங்க போகிற அதுதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் அதுதான் கிளி கொத்தனை பழன்றது. கிளி டேஸ்ட் பண்ணி கொடுத்தா அந்த பழம் இன்னும் தித்திப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி மகான்கள் அனுபவத்தோடு எஸ்பானுபாவம் அப்படி டேஸ்ட் பண்ணி கொடுத்தாராம் சுகாச்சாரியார். எஸ்பானுபாவத்தோடு கொடுத்தாராம். அதை டேஸ்ட் பண்ணி கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு பாகவதம் சுவையாக இருக்குது. 18 புராணங்களுக்கு இல்லாத மாதிரி 11 புராணங்களில் பாகவதம் தனியாக தெரியுது. இது சிம்மாசனத்தில் வச்ச மாதிரி இருக்குது பாகவதம். இந்த எல்லா புராணங்களும் இந்த பாகவதத்துக்கு சேவை செய்யுது. அப்படின்னா அந்த பாகவதத்துக்கு எவ்வளோ மகிமை பாருங்கள். என்னவோ இந்த பாகவதம் நம்மளை பிடிச்சி இழுக்கும். அதனால் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி அவர் என்றைக்குமே ஸ்மரணம் பண்ணுவேன். அவர் தான் விதை போட்டதே பாகவதத்துக்கு அடியனுக்கு. அது எத்தனை தடவை அவரது கேட்டாலும் சரி அந்த சுவாரஸ்யம் வரவே வராது. அதில் ஒரு ருச்சி வரணும். நிறைய பேர் இந்த ஸ்லோகங்களை அதிகமாக கேட்டு ஸ்லோகம் வெறுப்படிக்குது, சரி ஸ்லோகம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நல்லா எளிமையான கதைகள் இருந்தால் போதும் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாம் எளிமையான கதை இருக்கணும், அதுவும் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க எவ்வளோ பேர் பார்த்தா. ஏன்னா கலியுகத்தில் மந்த மதையா அப்படி தான் போயிடும். களி அப்படி தான் போகும்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. அதனால் யார் மேலே எந்த மக்களையும் குறை சொல்ல முடியாது. கேட்குறவங்க அங்கே ஷார்ட் பீரியடில் தான் கேட்க முடியும், அதிகமான நேரம் 1 மணி நேரம்லாம் கேட்க முடியாது, அரை மணி நேரம் தான் கேட்க முடியும் அப்படின்னா சில பேர் சொல்கிறாங்க. அது என்னென்னா அது கலிகாலம் அப்படி தான் பண்ணும். அது யாருமே நம்ம எந்த மனுஷர்லையும் யாருமே குறை சொல்ல முடியாது. கசிய தூஷணம் யாரையும் தூஷிக்க முடியாது. அது அவங்க மேலே தப்பு இல்லை, மக்கள் மேலே தப்பு இல்லை. களி ஆட்டம் அப்படி தான் பண்ணும். அதனால் சரி அது போகட்டும். நம்மளுக்கு அந்த இடத்துலையே அது எப்படியாவது நம்ம கொஞ்ச நேரம் கேட்டாங்களோ அதிகமாக கேட்குறாங்களோ. ஆனால் பாகவதம் கேட்குறாங்க, அது பெரும் பாக்கியம் இல்லையா. அதில் அவ்வளோ சுவாரஸ்யங்கள் இருக்குது. அதனால் மகாத்மா அந்த பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி அந்த மகாத்மா வாக்கில் பாகவதம் கேட்டு அதை அப்படியே நோட்ஸ் எடுத்து எந்த கதை படிக்கிறதுனே தெரில, எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்குது படிக்கிறதுக்கு. அப்படியே மனப்பாடமாகி போச்சு. நிறைய ஸ்லோகங்கள் அவர் வாக்கில் கேட்டதுனாலே மனப்பாடமாகி போச்சு அந்த ஸ்லோகங்கள். ஸ்ரீ அண்ணா பாகவதம் சொன்னார்னா அப்படி இருக்கும், தேவாமிரதமாக இருக்கும். அவரும் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுவார். அதனால் மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும். அது ஒரு கொடுப்பனை வேணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம எந்த சரித்திரத்தை படிக்கணும்னா அந்த சரித்திரத்தில் ஒன்றும் தேவையில்லை, ரொம்பலாம் நம்ம அந்த ஸ்லோகத்தை அப்படியே அர்த்தத்தோடு அந்த ஸ்லோகத்துக்கு தேவையான அர்த்தம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுவே மனசுக்கு ரம்யமாக இருக்கும். அவ்வளோ சுவாரஸ்யம், ஒன்றும் பெருசாக விளக்கமாக தேவையில்லை. ஸ்லோகம் அர்த்தம் அதான் சொல்லுவார் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி. அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அதான் சொல்லுவார். ஆனால் அதில் ஒரு சில பாயிண்ட்டுங்க சொல்லுவார் பாருங்கள், அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த பாயிண்ட்டுங்க இவ்வளோ பெரிய நுணுக்கமான பாயிண்ட் இதில் இருக்கா இது நம்மளுக்கு அப்படின்னு ஒரு கிளிக் ஆகும். அந்த டேஸ்ட்டு நாமளாக படித்தா நம்ம அதை அனுபவிக்க முடியாது. அது மகான்கள் வாக்கில் கேட்டால் தான் அந்த சுவாரஸ்யம் நம்ம அனுபவிக்க முடியும். ஆனால் பாகவதம் கேட்குறதுன்றது ஒரு தனி கலை, சொல்கிறதுன்றது ஒரு தனி கலைனா அது கேட்குறது ஒரு தனி கலை. அது யார் வாக்கில் கேட்கணுன்றது இருக்குது. அந்த பாகவதத்தையே உயிர் மூச்சாக கொண்டவர்கள் யாரோ, இந்த பாகவதம் தான் நம்மளை காப்பாற்றும் ரட்சிக்கும். அந்த பாகவதம் எல்லாம் பண்ணும் அப்படின்னு யார் இருக்காங்களோ அவங்க வாக்கில் பாகவதம் கேட்கணும். அவங்களுக்கு பாகவதம் தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்படி பாகவதம் படிக்கிறவங்க வாக்கில் கேட்டு பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் விட மாட்டீங்க அந்த பாகவதத்தை. அப்படி நைட்டெல்லாம் எடுத்து எத்தனையோ நாள் தூக்கம் இல்லாமல் கெட்டு போய் தூக்கம் போனால் போயும்போது அந்த நடுராத்தில் எழுந்து பாகவதம் படித்த காலம்லாம் உண்டு. இப்போ அந்தளவுக்கு பக்தி குறைஞ்சி போச்சு, இந்த மாதிரி இல்லை.
பாகவதம் படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இருந்தால் கூட ஆதியில் ஆரம்பத்தில் அந்த பிரம்மஸ்ரீ சுந்தரம சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்கும்போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடுராத்திரிலாம் எழுந்த அந்த ஸ்லோகங்களுக்கு டிக்டேட் பண்ணி டிக் பண்ணி வச்சுட்டு அதுக்கு சுவாரஸ்யமான அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயே ரமிச்சுன்னு இருந்த காலம்லாம் உண்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாகவதம்னா உயிர். அது நம்ம சில பேர் அடியனை என்னை கூட திட்டினாங்க. பாகவதம் இருந்தால் பாகவதம் சோறு போடுமா, உன்னை காப்பாற்றுமா, எப்போதாலும் பாகவதம்னு இருக்கியே அப்படின்லாம் அப்பாலாம் என்னை திட்டிருக்காரு. எவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அப்பா அம்மாலாம் இது பண்ணியிருக்காங்க. எதனா சம்பாதிக்கிற வழியை இப்போ ஃபுல்லாக பாகவதம் இருந்தால் பாகவதம் என்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு பாகவத பைத்தியமாக இருந்த காலம் உண்டு. அந்தளவுக்கு ஏன்னா இப்போ கூட சரி அதுதான் பாகவதம் பார்த்தாவே ஒரு ஈர்ப்பு. அதை திருப்பி படிக்கணும் போல் ஒரு ஆசை உண்டாகும். இப்போ நான் சொன்னதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது அப்படியேப்பட்ட ஒரு கிரந்தம் அது. அந்த கிரந்தத்துக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு, இந்த புவி ஈர்ப்புன்னு சொல்கிறேன் இல்லையா, அது எப்படி இயற்கையாக இருக்குது, அந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி எப்படி இயற்கையாக இருக்குது, அதுபோல் பாகவதத்துக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி இயற்கையாக இருக்குது. அது யார் எத்தனையோ பேர் வீட்டில் வச்சுருக்காங்க பாகவதம், பார்த்துருக்கேன். எப்படிங்க அதை தூங்க வச்சுருக்கீங்க நான் கேட்பேன். எப்படி அதை தூங்க சும்மா விட்டுருக்கீங்க, அந்த பாகவதத்தை எடுத்து படிக்க மாட்டிங்களான்னா, எங்கே அது நம்மளுக்கு புரியல, சன்ஸ்கிரிட்டாக இருக்குது. நீங்கள் வேறு எவ்வளோ பேர் யூடியூப்பில் போடுறாங்க பாகவதம் படித்து அந்த ஸ்லோகமாக வேலுக்குடி கிருஷ்ணன் போடுறாரு, வேலுக்குடி சுவாமி போடுறாரு, அருமையான பாகவதம். அனந்த பத்மராஜா அவர் போட்டிருக்காரு. எவ்வளோ பேர் பாகவதம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் 2 பேராக சொல்கிறாங்க. அதில் ஸ்லோகமாக எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லோகத்தை அப்படியே நீங்கள் அதை டிக் பண்ணி வச்சா போதுமா உங்களுக்கு. அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குமே பாகவதம். என்னங்க நீங்கள் புஸ்தகத்தை தூங்க வச்சுருக்கீங்க, அதெல்லாம் தூங்க விடலாமா, அப்படி புரட்டி எடுக்க வேணாமா, இல்லை சும்மானா மூலப்பாராயணம் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா அர்த்தம் புரியல. என்ன மூலப்பாராயணம் புஸ்தகம் வச்சுருக்காங்க வீட்டில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு புரியல அந்த ஸ்லோகம்னா, சரி சும்மா படிங்க. அது தமிழ் தானே வச்சுருக்கீங்க, ஆமாம். அதுக்கு அர்த்தம் புரியலாம் பரவாயில்ல, சும்மானா படிங்க. அதை படிச்சுனே இருங்க. அந்த ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணே வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 ஸ்லோகம் படிங்க, ஒரு அத்தியாயம் படிங்க. என்ன பண்ண போகிறீங்க நம்ம எல்லாம் டிவி முன்னாடி போய் முகத்தை வச்சுட்டு பார்த்துட்டு போகிறோம். வேறு என்ன பண்ண போகிறோம், தேவையில்லாத பம்பு பேச போகிறோம். என்டர்டெயின்மெண்ட்டில் தான் இன்றைக்கி காலம் நிறைய பேர் கழிக்கிறாங்க. ஃபோனு நெட்டுன்னு சொல்லிட்டு லேப்டாப்பு டிவி இது முன்னாடி தானே முகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த சமயத்தில் இவ்வளோ வீண் கேளிக்கைகள் தான் நம்ம காலத்தை நிறைய பேர் பொழுதுபோக்குறாங்க. வேண்டான்ற அந்த சமயத்தில் பாகவத புஸ்தகத்தை திறந்து படிங்களேன். ஒரு 10 ஸ்லோகம் படிங்களேன், ஒரு அத்தியாயம் படிங்களேன். நல்லா குளிச்சுட்டு அழகாக உட்காந்து படிங்களேன். நம்ம வாக்கால் படிப்புமே படித்து தான் பாருங்களேன். அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அதெல்லாம் ஸ்லோகங்கள் இல்லை, மந்திரங்கள். அதெல்லாம் அந்த மந்திர உச்சாடனம் பண்ணுற மாதிரி நம்ம அதை படிக்கிறது. அது நம்மளுக்குள்ளே என்ன ஒரு மாற்றத்தை உண்டாகும். உங்களுக்குள்ளே இது ஒரு நல்ல வைப்ரேஷன், தெய்வீக சக்தி உங்களுக்குள்ளே அது தூண்டுதா இல்லையா பாருங்கள். உங்களுக்குடைய ஆத்ம உணர்வை தட்டி எழுப்பும். மருந்தில் என்ன கலந்துருக்குன்னு உங்களுக்கு தேவையில்லைங்க. அதுக்கு அர்த்தம் தெரியலனா கூட பரவாயில்லைங்க. அந்த ஸ்லோகங்களை படித்தாவே அது மருந்து வேலை செய்ய அது பொறுப்பு, அது வேலை செய்யும். மருந்தில் என்ன கலந்துக்குது, இது எப்படி சாப்பிட்டா சரியாமா அப்படின்னா நம்ம நினச்சி சாப்பிட்றோம். டாக்டர் கொடுத்தாங்க, டாக்டர் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே அந்த மருந்து சாப்பிட்றோம், அப்புறம் நோய் குணமாயிடுது. அது மாதிரி ஒரு குருநாதர் மகான்கள் சொன்ன வார்த்தையில் நம்பிக்கையோடு இந்த பாகவதம் படித்தா என்ன நம்மளுக்கு தாராளமாக படிக்கலாமே. படித்து நம்மளுக்கு நல்ல வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளே வளர்த்துக்கலாமே. சும்மா தூங்க வைக்கக்கூடாது. புஸ்தகத்தை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. பாகவதத்தை ஓதுங்க, தினமும் ஓதுங்க. ஒரு நாள் அது போல் பாகவதத்தை படிக்காமல் இருக்காதீங்க. இன்றைக்கி எனக்கு ஒன்றும் இல்லை, ராமாயணம் படிக்காதே ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனால் பாகவதம் பாகவதம் படிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல வரல. கொஞ்ச நாள் கீர்த்தனை பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு ராமாயணம் போடணும் கண்டிப்பாக. அதனால் நம்ம அதை விட போகிறதில்ல, மனசு வராது நம்மளுக்கு. இது யாருடைய நிர்பந்தத்தினால நம்ம செய்யலை. ஆனால் நமக்கு என்னென்னா அது எப்படி விட்டு இருக்க முடியுது நம்மளால், அதான் ஆச்சரியம். அப்போ நம்மளுடைய தபஸ் எங்கேயோ குறைஞ்சிருக்கு. நாம் நிறைய சொல்லலையா, இல்லை ஏதோ ஒன்று நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது தப்புன்னா ஏதாவது குறைய வச்சுட்டுருக்கோம். அந்த குறைய உடனே சரி பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு பக்தியில் முன்னேற்றம் அடையிறதை பார்க்கணும். ரொட்டீனாக செய்கிறது என்றைக்குமே விடக்கூடாது. ஒரு விஷயத்தை ரொட்டீனாக செய்கிறோன்னா அது விடக்கூடாது. இன்றைக்கி விட்டதுக்குன்னா வேறு ஒரு காரணம் இருக்குது. அதுவும் பக்தி விஷயந்தான்.
அந்த காரணத்தால் இன்றைக்கி ராமாயணம் விட்டு நாளைக்கு படிச்சுடுவோம் இருக்கட்டும். இப்போ பாகவதம் படிக்கலாம். இப்போ பாகவதத்தில் என்னென்னா எந்த கட்டம் நம்மளுக்கு பிரியமில்லாத கட்டம்? பாகவதத்தில் எல்லாமே அருமையான கட்டம். எதை படித்தாலும் துருவ சரித்திரமா ரொம்ப சுவையான கட்டம், பிரதி சரித்திரமா ரொம்ப சுவையான கதை, அருமையான கதை, பொறுமையாக படித்து அனுபவிக்கலாம். எல்லாத்தையும் படிக்க சொல்ல, அதில் உள்ள சாரமான விஷயத்தை மட்டும் எடுத்து படித்து பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பாகவதம். ஒரு ஸ்துதிகளை மட்டும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். பிரகலாத ஸ்துதியை மட்டும் ஒரு நாள் எடுத்துக்கலாம். அது அவ்வளோ ஆழ்ந்த பொருள் நிறைஞ்சதாக இருக்குது அந்த ஸ்துதிகள் மட்டும். அதை நம்ம பிரகலாத ஸ்துதியை நீங்கள் எடுத்து படிக்கலாமா? படிக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். அது எல்லாம் படிக்க முடியாது. மகான்கள் சொன்னதை அந்த ஸ்துதிகளில் சில அந்த ஸ்லோகம் மட்டும் நம்ம பார்க்கலாம். பிரகலாத ஸ்துதி பார்க்கலாம். பிரகலாத ஸ்துதி அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். பிரகலாத ஸ்துதி அருமையான ஸ்துதி. 43 ஸ்லோகங்கள். அவ்வளோ பார்க்க முடியாது நம்மளால். அதாவது சமுத்திரம் முழுவதும் போய் ஸ்நானம் பண்ண முடியாது. சமுத்திரம் ஒரு ஓரத்தில் போய் ஸ்நானம் பண்ணால் கூட சமுத்திர ஸ்நானம் தான். அதனால் நம்ம பிரகலாத வாட்ச பிரகலாதன் என்னென்னா 30 கோடி தேவர்கள் நான் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. ஆனால் பகவான் சாந்த நரசிம்மராக ஆகலை, ரொம்ப கர்ஜிக்கிறார். இரண்யகசிபு வதம் பண்ணிட்ட பிறகு அப்படி பகவான் உக்கிர நரசிம்மராக இருக்கும்போது அப்போது சாக்ஷாத் பிரம்மதேவர் போகலான்னு பாரு, கிட்ட போக முடியல, கர்ஜிக்கிறாரு. சிவபெருமானும் கிட்ட போகலை. மகாலட்சுமி போக சொன்னால் மகாலட்சுமி இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டா. கணவரே தெரியலையாம். ஏன்னா நரசிம்மர் கோலத்தில் இருக்கார். இந்த ரூபத்தை நான் முன்னாடி பார்த்தது இல்லையே, முன்னாடி இது மாதிரி ரூபம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டது கூட கிடையாது, நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு மகாலட்சுமி சொல்கிறா. அந்த ஸ்லோகம் அப்படியே ஸ்லோகத்தோடு படிக்கிறோம் பாருங்க. அதிருஷ்டபூர்வம்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அந்தம்மா? ஒரே நிமிஷம். அதாவது என்னென்னா ಅದೃಷ್ಟ ಅಶ್ರುತಪೂರ್ವತ್ವಾತ್ ಸಾ ನೋ ಉಪೇಯಾಯ ಸಂಗೀತ ಸಾಕ್ಷಾತ್ ಶ್ರೀ ಪ್ರೇಷಿತ தேவைர் திருஷ்பா தன் மகதத்புதம் அற்புதம் அதிகமான அற்புதம் உடைய அந்த நரசிம்ம ரூபத்தை பார்த்த உடனே சாக்ஷாத் ஸ்ரீ நேரடியாக மகாலட்சுமியையே பிரம்மதேவர் சிவபெருமானம் போமா புருஷனை சமாதானம் பத்துமா, ரொம்ப கோபமாக இருக்கார், அவருக்கு என்ன ப்ராப்ளம், அதான் இந்த இரண்யகசிபு வதம் பண்ணியாச்சு இல்லை, இனிமே கோபமாக இருக்கார், போய் கொஞ்சம் சாந்தப்படுத்து, ஏன்னா மனைவி தானே கணவனை சாந்தப்படுத்த முடியும் போமான்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறா, அதிருஷ்ட அஸ்ருத பூர்வத்வாத்து, ஐயோ இந்த ரூபத்தை இதுக்கு பூர்வனா இதுக்கு முன்னாடி நான் இந்த ரூபத்தை பார்த்ததும் கிடையாது, இதை அப்படி ஒரு ரூபம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டதும் கிடையாது, அதனால் இவர் எனக்கு யாருன்னே தெரியாது, அதனால் தயவுசெய்து நான் போக மாட்டேன் அப்படின்னு பயந்தாலாம். என் புருஷன் தானே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு மகாலட்சுமியே மகாவிஷ்ணுவை பார்த்து பயந்தாலாம், நரசிம்மரை பார்த்து பயந்துட்டாலாம். அதிருஷ்ட அஸ்ருத பூர்வத்வாத்து சா நோ உபேயாய சங்கீதனா சந்தேகம், என் புருஷன் தானே சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு மகாலட்சுமியே பயந்து நடுங்கினாலாம் நாராயணன் நெருங்கிறதுக்கு. ஆனால் கடைசியில் பாருங்கள் யார் போனது, பிரகலாதம் பிரேஷயாமாச பிரம்மாபஸ்திதமந்திகே தாத பிரசமையோ பேஹி ஸ்வபித்ரே குபிதம் பிரபுமு. உங்கள் அப்பா நிமித்தமாக கோபமாக இருக்குது, அப்பா பிரகலாதா உங்கள் அப்பா நிமித்தமாக ரொம்ப கோபமாக இருக்கிறாரு, நீ தான் போய் அவரை சாந்தப்படுத்தணும், போய் அன்பாக போய் சாந்தப்படுத்துப்பா, நீ குழந்தை, நீ போனால் உன் மேலே கோவப்பட மாட்டார். அதனால் சொல்லி பிரம்மதேவர் பிரம்மதேவர் போல சிவபெருமன் போல மகாலட்சுமி போல பிரகலாதனை தூண்டி விடுறாரு. யார்? பிரம்மதேவர். உங்கள் அப்பாவோட கோபமாக இருக்கார். ஸ்வபித்ரே குபிதம் பிரபும் ததேதி சனகி ராஜன் மகாபாகவதோ அர்பகா. அப்போ அந்த பிரகலாதனை அனுப்பிச்சோன்னா அந்த குழந்தையாச்சே, அந்த குழந்தை என்னன்னா மெல்ல 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 நரசிம்மர்கிட்ட போகிறாராம். தைரியமாக போகிறார். என்னென்னா உலகம் முழுவதும் சிம்மத்தை பார்த்தா பயப்படும், ஆனால் சிம்ம குட்டிக்கு சிம்மடத்தில் போகிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, தைரியமாக போகலாம் இல்லையா. ஒரு சிங்க குட்டிக்கு ஒரு தாய் இடத்துல தன் குட்டி போகிறதுக்கு எதுக்கு பயப்படணும்? மற்ற மிருகங்கள்லாம் சிங்கக்கிட்ட வரதுக்கு பயப்படும், ஆனால் சிங்கம் தன் குட்டியை அப்படி நாக்கில் தொழாவி கொடுக்கும் இல்லையா, அப்படியே பட்ட தன்னுடைய அரவணைக்கும் இல்லையா. அதனால் ஒரு சிங்க குட்டியாம் பிரகலாதன்
நரசிம்மமாகிய பகவான் சிம்மமா, இவர் வந்து சிங்க குட்டியான். அதனால் தைரியமாக ஒரு தாய் இடத்துல குழந்தை போகிறதுக்கு பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு தைரியமாக போயிட்டாரான் கிட்ட. போன உடனே போய் என்ன பண்ணுறேன்னா, இவங்க பார்த்து வச்சசாம் பிரவாகமாக வாக்குனால பிரம்மதேவர் சிவபெருமான் ஸ்தோத்திரம் பண்ணாங்களே, அதெல்லாம் பண்ணல. போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டார் பகவானை பிரகலாதன். அதான் சொல்கிறேன். ததேதி சனகைராஜன் மகாபாகவதோ அர்பக, சின்ன பையன்தான், ஆனால் மகாபாகவதன், சாதாரண பாகவதம் இல்லை, மகாபாகவதோ அர்பகன சின்ன பையன்தான், ஆனால் மகாபாகவதன். உபேத்திய புவி காயேன நநாம வித்ருதாஞ்சலி, உடனே சாஷ்டாங்கமாக பூமியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் விழுந்து சேவிச்சிட்டாராம். சேவிச்ச உடனே அப்போது அவ்வளோ உக்கரமாக கர்ஜிச்சு இருந்தார். கையெல்லாம் தூக்கி அப்படி இப்படி கையை ஆட்டிண்டு அப்படி கர்ஜிச்சு இருந்தார் இல்லையா. ஹிரண்யகசிபுனுடைய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கார் நூற்றுக்கணக்கான கரங்களோடு. அப்போது உடனே இந்த குழந்தை வந்து சாஷ்டாமக்கு இருந்து நமஸ்காரம் பண்ணி இப்படி குனிஞ்சு பார்த்தா 5 வயசு பையன் பிரகலாதன் விழுந்து சாஷ்டாம நமஸ்காரம் பண்ணான். இவனுக்காக தான் நம்ம அவதாரமே எடுத்தது. அப்போ இதெல்லாம் ஒரு விடம்பனம் தான், அந்த கோபம் தாபம்லாம் ஒரு விடம்பனம் தான். உடனே பார்த்தார் பகவான். ஸ்வபாதமூலே பதிதம் தமர்ப்பகம் விலோக்கிய தேவக கிருபையா பரிப்ளுதா. அப்போ அந்த குழந்தை காலில் விழுந்ததை பார்த்த உடனே அப்படியே கிருபையா பரிப்ளுதா, அந்த கருணையினால் மூடப்பட்டவராகிட்டாராம் நரசிம்மமூர்த்தி. அந்த குழந்தை நரசிம்மராக மாறிட்டாராம் அப்படியே பரிப்ளுதா. ஐயோ பாவம், எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான் இந்த ஹிரண்யகசிபுனால. என்னை விஷம் வச்சு கொல்ல பார்த்தான், மலையிலேருந்து கீழே தள்ளனான், ஈட்டிகளால் குத்தினான், நெருப்பில் போட்டு வாட்டி வதிக்க பார்த்தான், எவ்வளோ கஷ்டப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி அக்கிருபையா பரிப்ளுதா, அந்த கிருபையினால் மூடப்பட்டவராக ஆனாராம். யார்? கிருபையினால் மூழ்கிட்டாராம் அப்படியே நரசிம்மமூர்த்தி. அவ்வளோ உக்கிரமாக இருந்தார், எல்லாரையும் பயமுறுத்துறாருன்னா. இப்போ கிருபையினால் மூழ்கிட்டாருன்னா பக்த வத்சலன்னு, அதனால தான் நரசிம்மருக்கு பேர். பக்த வத்சல பெருமாள்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பக்தரோட பார்த்தா அப்படியே வாத்சல்யம் பொங்கிடுமா நரசிம்மத்தை. அப்படியே சாந்தமாக குளிர்ந்து போச்சு, கண்களில் கண்ணீர் வருது நரசிம்மருக்கு. பாருங்கள். கிருபையா பரிப்ளதா உதாப்பிய தச்சேஷ்ணிய அததாத்து கராம்புஜம் காலாகி வித்ரஸ்த தியாம் கிருதா அபயம். அந்த குழந்தை அப்படியே 2 கையால் தூக்குறாரு. தூக்கி அவன் தலையை தடவி கொடுக்குறாரு. நரசிம்மமூர்த்தி தலையை தடவி கொடுக்குறாரு. அதான் சொல்ல பத்மகர பிரசாதகா, அந்த தாமரை போன்ற கரங்களால் என்னை தடவி கொடுத்தாரே. இது மகாலட்சுமியும் இந்த பாக்கியத்தை பெறவில்லை, சிவபெருமானும் பெறவில்லை, அவருடைய புத்திரனே ஆனாலும் சாட்சாத் பிரம்மதேவரும் பெறவில்லை, அவருடைய மனைவியே ஆனாலும் மகாலட்சுமியை பெறவில்லை, அப்படிப்பட்ட தன்னுடைய ஆத்மாவே ஆனாலும் சிவபெருமான் பெறவில்லை. அப்படிங்கும்போது 5 வயசு அசுர குலத்தில் பிறந்த நான், உக்கிர ஜாதியில் பிறந்த நான், என்னிடத்துல அந்த தலையில் சிரசில் அப்படி கையை பத்மகர பிரசாதகா, அந்த பத்மமான அந்த தாமரை போன்ற கரங்களை என் தலையில் சூட்டினாரே, என்ன பாக்கியம் அப்படின்னு பின்னாடி ஸ்தோத்திரம் பண்ண போகிறார் பிரகலாதன். அப்படி குழந்தையை தூக்கி தலையை தடை கொடுக்குறாராம். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற பாவங்கள்லாம் அப்படியே தொடச்சி எடுத்துடுறாரு. அதில் தலையை தடை கொடுக்கும்போதே அவருடைய பாவங்களை எல்லாம் போய்க்கிறார். காலாகி, அதாவது மரணம் என்ற பாம்பை விரட்டி அடிக்கக்கூடிய அபயஸ்தமாக அது. அதான் சொல்கிறார். கராம்புஜம் தாமரை கரங்கள், காலாகி வித்ரஸ்த தியாம் கிருதா அபயம். யார் காலனுக்கு மரணத்தை கண்டு பயந்து நடுங்குகிறார்களோ, அந்த மரணம் என்ற பாம்பை கண்டு பயந்து நடுங்குகிறார்களோ, அந்த மரணத்தை பாம்பு துரத்துனது அதை பார்த்து ஓடுறோம் இல்லையா, அந்த மரணத்தை பார்த்து நம்ம பயந்து ஓடுறோம் இல்லையா, அதுக்கு வேண்டி தானே இன்றைக்கி சம்பாதிக்க ஓடுறோம், அதுக்கு தானே மருந்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம், ஏன்னா மரணத்தை கண்டு பயந்து ஓடுறோம். அப்போது அந்த பயம் கிருதா அபயம், அந்த பயத்தை போக்குறதுக்குன்னே அந்த கரமா அபயங்கரை, அப்படிப்பட்ட அபயத்தை கொடுக்கக்கூடிய கரமாகிய அந்த நரசிம்மருடைய அந்த கரங்களானது பிரகலாதனுடைய தலையில் சூட்டப்பட்டது. நம்ம எல்லா தலையிலையும் சூட்டப்படட்டும். அந்த நரசிம்மருடைய கரங்கள் எல்லா தலையிலையும் அந்த பகவான் தடை கொடுக்கணும். அந்த கரம் கிருதா அபயம் கொடுக்கக்கூடிய அந்த அபய ஹஸ்தத்தை நம்ம தலையில் சூட்டட்டும் பகவான். அந்த நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த சந்தியா காலத்தில். உத்தாப்பிய தச்சேஷ்ணி அததாத்து கராம்புஜம் காலாகி வித்ரஸ்த தியாம் கிருதாபயம். காலம் என்ற பாம்பை கண்டு பயப்படுறவங்களுக்கு அபயத்தை கொடுக்கக்கூடிய அஸ்தமாக அது, அபயத்தை கொடுக்கக்கூடிய கரமாக அது நரசிம்மருடைய கரம் அப்படிப்பட்டது.
தத்கர சதத்கர ஸ்பர்ஷதூதா அகில அசுபா சபத்தியபிவியக்த பராத்மதர்ஷன. அப்படி கண்ணை மூடினா அந்த பகவானுடைய திருவடிகளை, நரசிம்மருடைய பாத திருவடிகளை அப்படியே பார்த்தார் பாருங்க உஞ்சுண்டு இந்த பிரகலாதர். அது அப்படியே என்னென்னா பகவான் மறைஞ்சிட்டா கூட அந்த திருவடி நம்ம ஹிருதயத்தை விட்டு மறையக்கூடாதுன்னு கண்ணை மூடி அப்படியே ஹிருதயத்தில் அப்படியே மனசில் பதிய வச்சிருக்காராம். பதிய வச்ச உடனே கண்ணை மூடினா ஹிருதயத்தில் பரமாத்மாவுடைய தர்சனம், பரமாத்மா தர்சனம் ஆயிடுச்சு. அவருக்கு சாட்சாத்காரமே ஏற்படுச்சு. கண்ணை மூடினா ஹிருதயத்தில் தெரியல, கண்ணை தந்தா வெளியில் தெரியுறான் பகவான். அப்படியேப்பட்ட தர்சனமும் சாட்சாத்காரம் ஏற்படுச்சு பிரகலாதனுக்கு. அப்படியேப்பட்ட பரமாத்ம தர்சனக, அந்த பராத்ம தர்சனக, அந்த பரமாத்மாவை ஹிருதயத்தில் தர்சனம் பண்ணாராம். தத்கர ஸ்பர்ஷ துதாகில அசுபா. எதனால் அந்த தர்சனம் அவருக்கு அப்படி ஸ்ட்ராங்காக பதிஞ்சுன்னா, அசுபம் அதாவது அமங்கலங்கள், அப்படியேப்பட்ட பாபங்கள், அந்த பாப வாசனைகள் எல்லாம் தொடச்சேத்துட்டான் பகவான் அந்த தடை கொடுக்கும் போதே. அந்த அப்படியேப்பட்ட கரஸ்பர்சமாக நரசிம்மனுடைய கரஸ்பர்சம். அப்படியேப்பட்ட கரஸ்பர்சமாக நரசிம்மருடைய கரஸ்பர்சம், அந்த தொடுதல். அது சொல்ல கரஸ்பர்ஷ துதா அகில அசுபா. அகில அசுபா, உலகத்தில் எங்கெங்கேயோ போய் நம்ம பல தோஷங்களை அசுபங்களில் நாம் ஒட்டிகிட்டு வரோம் இல்லையா, அதெல்லாம் தொடச்சி எடுத்துக்கூடிய கரஸ்பர்சமாக அது. அகில அசுபன்னா எல்லா பாபத்தையும் போக்கக்கூடியதான், அப்படி ஒரு அர்த்தம். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நம்ம தோஷம் ஒட்டின்னு வரோமோ அந்த தோஷத்தெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அர்த்தம். அகில அசுபம்னா எல்லா பாபத்தையும் போக்கக்கூடியன்னு அர்த்தம். எல்லா அசுபங்களும் எல்லா அமங்கலமான எண்ணங்களையும் தொடச்செறியக்கூடிய அபயஹஸ்தம்னு அர்த்தம். அது அப்படியேப்பட்ட ஹஸ்தம். தத் பாதபத்மம் ஹிருதி நிர்வதோ ததோ. இப்போ சொன்ன பற்றியா அந்த பாத திருவடிகளை ஹிருதய நிர்வதோ சொல்ல, அந்த பாத திருவடியை நல்லா தேக்கி வச்சுக்கினாரா ஹிருதயத்தில். அது பகவான் மறைஞ்சால் கூட அந்த திருவடி நம்ம ஹிருதயத்தை விட்டு மறையக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையே அப்படியே மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக அது தியானத்தில் நிறுத்திட்டாரா ஹிருதயத்தில். அப்படி நிறுத்தினாலும் அதில் பேரானந்தம் உண்டாச்சான் அவருக்கு. நிர்வதனா ததோ பேரானந்தம் உண்டாச்சான் அந்த ஹிருதயத்தில். பகவான் திருவடிகளை தியானம் பண்ண ஹிருஷ்யத்தனு கிருண்ணஹிருத் அஸ்ருலோச்சனஹா. அப்படிப்பட்ட ஹிருதயத்தில் பகவத் தியானம் பண்ண உடனே, ஹிருதயத்தில் பகவத் சாட்சாத்காரம் ஏற்பட்ட உடனே அப்போ கண்களில் கண்ணீர் மல்குது பிரகலாதனுக்கு. அஸ்தோஷித்து ஹரிம் ஏகாக்கிரமணசா சுசமாஹிதா பிரேமகத்கதையா வாச்சா தன்யஸ்த ஹிருதயக்ஷணா. என்ன ஸ்லோகம்ப்பா அது. ஏகாக்கிர மனசோட ஹரிம் ஏகாக்கிர மனசா, ஒருமுகப்பட்ட மனதோட பகவானை நேரில் பார்க்குறார். நரசிம்மரை பார்த்து கைகூப்பி கொண்டு சமஹா பிரேமையினால் கத்கதம் உண்டாகுது, தொண்டை கத்கதம் உண்டாகுது, பேச்சு வரலை, கண்களில் கண்ணீர் மல்து, ரோமாஞ்சனம் ஏற்படுது, உடம்புலாம் ஆட்டம் காட்டுறது. அந்த பிரேம பாவத்தில் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஞஸ்த ஹிருதய ஈக்ஷணா, ஹிருதயமானது ஹிருதயத்திற்குள்ளே கண்ணை மட்டும் ஹிருதயத்தில் பகவான் தெரியிறான். ஈக்ஷணா வெளியில் பார்க்கும்போது பகவான் தெரியிறானா, கண்ணை திறந்தால் வெளியில் தெரியிறான், கண்ணை முன்னே ஹிருதயத்தில் தெரியிறானா பகவான். அப்படிப்பட்ட நரசிம்மமூர்த்தியை கண் கூட நேரில் பார்த்து அப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறார் பிரகலாதன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கத்கதம், தொண்டை அடைக்குது, பேச முடியல. அபயஸ்தத்தை சுட்டின உடனே அந்த கத்கதம்லாம் சரியாக வச்சு மழை திறந்த வெள்ளம் போல் 43 ஸ்லோகங்களால் பிரகலாதம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். எதனால்னா அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய கரத்தை தலையில் சுட்டின உடனே அவருக்கு திவ்ய ஞானம் உண்டாகி மழை திறந்த வெள்ளம் போல் நரசிம்மரை பார்த்து நரசிம்ம ஸ்தோத்திரம், நரசிம்ம ஸ்துதி, பிரகலாத ஸ்துதி ரொம்ப விசேஷம். அப்போ ஸ்துதியானது அவருக்கு வாக்கில் வெள்ளமாக வந்து தான். அதில் சொல்கிறார், பிரகலாது வாச்ச பிரம்மாதய சுரகணாக சத்வை கதான மதையோ. என்ன ஸ்லோகம் இதெல்லாம், இந்த ஸ்லாங்கே தனி, இந்த பாகவத ஸ்லாங்கே தனி தான். பிரம்மாதய சுரகணா முனையோ அதசித்தாக சத்வை கதான மதையோ வச்சசாம் பிரபாகி. பிரம்மாதி தேவர்கள் அப்படின்னா பிரம்மாதி தேவர்கள் சிவபெருமான் எல்லா தேவர்களும் வச்சசாம் பிரவாகமாக வாக்கனால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஆனாலும் பகவான் தன்னுடைய உக்கரத்தை குறைச்சிக்கல. அது மட்டும் இல்லை, சுரகனகா முனையோ தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார்கள், முனிவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார்கள், சித்தர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். எவ்வளோ பேரும் ஸ்தோத்திரம் பண்ணி பகவானுடைய உக்கரம் அடங்கலையா சொல்கிறார். பிரம்மாதி தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. மும்மூர்த்தியில் 2 மூர்த்தி, அதாவது சிவபெருமானும் பிரம்மதேவரும் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. விஷ்ணு நாராயணன் நரசிம்மர் ஸ்துப்தியா
பிரம்மதேவர், சிவபெருமான் அவர் உள்ளிட்ட எல்லா தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஆனால் பகவான் சாந்தம் அடையலை, உக்கரத்தை குறைக்கலை. முனிவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, சித்தர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, சுரகனாக இந்திரனையும் தலைமையாக கொண்ட 33 தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஆனாலும் பகவான் தன்னுடைய சாந்தம் ஆகலை, உக்கரத்தை குறைக்கலை. அதான் சொல்கிறார் இங்கே பிரகலாத் சொல்கிறார், பிரம்மாதய சுரகணா முனையோ. சுரகணானா இந்திராதி தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், இவர்கள்லாம் சாத்விகமானவர்கள். ஏதோ துஷ்டர்கள் இருந்தால் போல, எல்லாருமே சாத்விகமானவர்கள், எல்லாமே நல்லவர்கள். இந்திராதி தேவர்கள் புனிதமானவர்கள், பிரம்மாதி தேவர்கள் புனிதமானவர்கள், சித்தர்கள் புனிதமானவர்கள், எல்லாமே சாத்விகமான நல்ல குணத்தில் நிலை பெற்றிருப்பவர்கள், சாத்விகமான குணத்தில் இருப்பவர்கள். அவர்களால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டே பகவான் குளிர்ச்சி அடையலை, அதான் என்னென்னா சாந்தம் அடையலை, உக்கரத்தை தண்ணிக்கலையாம். சொல்கிறார், பிரம்மாதிக சுரகணா முனையோ அத சித்தகா சத்வைகதான மதியோ. சாத்விகமான குணமுடையவர்களாகிய இவர்கள். வச்சசாம் பிரபாகி, அப்படிப்பட்ட வாக்கு வெள்ளத்தினால ஸ்தோத்திரம் பண்ணாங்களே, பகவான் சந்தோஷம் அடையல. நாராதிதும் புருகுணர் அதுனாபி பிப்ருகு, அப்படிப்பட்ட அதிகமான பகவானுடைய குணத்தை புகழ்ந்து அப்படி புகழ்ந்தார்களே, ஆனால் அது ஆராதனைக்கு ஏற்றதாக இல்லையே, அந்த ஆராதனையில் பகவான் திருப்தி அடையலையே, இல்லையா? அதில் சந்தோஷம் அடையலையே பகவான். அப்போ சொல்கிறார், நான் ஒன்றுமே பண்ணல. கிம் தோஷ்டம் அர்ஹதி சமே ஹரிர் உக்ரஜாதேஹே. உக்ரஜாதி, அப்படிப்பட்ட அசுர குலத்தில் பிறந்தவன் நானும் ஒரு பிராமண குலத்தில் பிறகுல, அசுர குலத்தில் பிறந்தவன், ஒரு தேவர்களாகவும் இல்லை. நான் சித்தர்கள் குலத்தில் பிறகுல, அப்படிப்பட்ட பிரம்மதேவர் புத்திர நாரதர் போலவும் இல்லை. அவர் தேவர்களில் இந்திரன் சந்திரன் போல தேவரில் ஒருத்தனும் இல்லை. முனிவர்களே நான் கிடையாது, முனிவருடைய பிள்ளைகளும் கிடையாது. நானும் பார்த்தா அசுர குலத்தில் பிறந்தவன். இவங்களுக்கெல்லாம் எதிரி, இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் எதிரியாக இருக்கக்கூடிய அசுர குலத்தில் பிறந்தவன் நான். பிரம்ம தேவர், இந்திரன், முனிவர்கள், சித்தர்கள் இவர்களுக்கெல்லாம் எதிரியாக இருக்கக்கூடிய உக்கிரமான ஜாதியில் பிறந்த, கொடூரமாக மற்ற ஜீவராசிகளை இம்சிக்கக்கூடிய அப்படிப்பட்ட உக்கிரமான ஜாதியில் பிறந்தவன். அதுவும் இரண்யகசிபு வயிற்றில் பிறந்தேன் நான். அப்படிப்பட்ட 14 உலகத்தையும் ஆட்டி படைத்த இரண்யகசிபு வயிற்றில் பிறந்த, வரங்களை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட இரண்யகசிபு வயிற்றில் பிறந்த, அசுர குலத்தில் பிறந்த. ஆனால் என்னிடத்தில் எதனால் பகவான் சந்தோஷம் அடைஞ்ச? கிம் தோஷ்டம் அர்ஹதி ஹரிர் உக்ரஜாதேஹே. கிம் தோஷ்டம் அர்ஹதி சமே ஹரிர் உக்ரஜாதேஹே. சமே மே, என் நிமித்தமாக உக்ரஜாதியில் பிறந்த எனக்காக பகவான் எதனால் சந்தோஷம் அடைஞ்சாருன்னா ஒன்றே ஒன்று தான். எல்லாருக்கும் என்னென்ன தகுதிகளோ இருக்கும். பிரகலாதன் சொல்கிறான், ஒரே தகுதி தான். பக்தியா து தோஷ பகவான் கஜயூதபாய. அந்த பக்தி ஒன்றுக்காக தான் எந்த தகுதியும் இல்லாத ஒரு யானையானது கஜேந்திரன் ஆதி மூலமே அலர்ன உடனே ஓடி வந்தானே வைகுண்டத்திலேருந்து பகவான் கருட வாகனத்தில். கருட வேகத்தில் வரல, கருணை வேகத்தில் ஓடி வந்தானே. அப்போ எதனால்? பக்தியா து தோஷ. எதனால் பகவான் சந்தோஷம்? கிம் தோஷ்டம் அர்ஹதின்னு சொல்கிறார பின்னாடி சொல்ல போகிற. எதனால்னா பக்தினால் பகவான் சந்தோஷம் அடைஞ்சு எனக்கு அனுகிரகம் பண்ணானே. ஆனால் இங்கே சொல்லலை எதனாலன்னு கேட்குறாரு. எதனால் என்னிடத்தில் சந்தோஷம் அடைஞ்சார் பகவான் அப்படின்னா. ஆனால் தன்னுடைய பெருமை பக்தி எனக்கு அந்தளவுக்கு பக்தி இருக்குது, பக்தினால் என் பக்திக்கு பகவான் வந்துட்டான் பத்தியா அப்படின்னு இங்கே மார்த்தட்டிக்கல. அங்கே மறைமுகமாக சொல்கிறார். எப்படின்னா, பக்தினால் தான் பகவான் சந்தோஷம் அடைகிறார், அதனால தான் கஜேந்திரனுக்கு ஓடி வந்த இல்லையா அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவருக்கு தூண பலந்துட்டு பகவான் வந்தாருன்றதுனால அது என்னென்னா எனக்குள்ளே இருக்கிற பக்தினால் பகவான் வந்தான் தன் பெருமையை பேசிக்கல. ஆனால் ஒரு யானைக்கு பக்தினால் தானே நீ வந்த, அதுபோல் என்னிடத்துல ஏதோ கொஞ்சம் பக்தி இருக்குது போல இருக்கு, அதனால தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் எனக்கு எதனால என்னிடத்தில் சந்தோஷம் அடைஞ்சேன்னு தான் கேட்குறாரு தவிர என் பக்திக்காக நீ வந்தியான்ட்டு ஒரு ஆன்சர் சொல்லலை. ஆன்சர் நம்மளே புரிஞ்சிக்கணும். ஏன் புரிஞ்சிக்கணும்? அப்படி புரிஞ்சிக்கிற மாதிரி அங்கே ஒரு கேள்வியாக விட்டார். ஏன்னா பக்தினால் தானே அந்த யானைக்கு நீ அனுகிரகம் பண்ண, அதனால் நீ பக்தினால் ஏதோ எனக்கு கொஞ்சம் பக்தி இருக்கும் பொழுது, ஆனால் அதனால் நான் பக்தி பண்ண, அதனால் எனக்கு வந்தேன் அப்படின்னு டேரெக்டாக சொல்லலை. தன் பக்தன் என்று சொல்வதற்கு கூட தைரியமாக சொல்லலை பிரகலாதன். நான் தாசன் தான் அப்படின்னு தான் தன்னை தாழ்த்திக்கிறார். தன்னை ஒரு பக்தன் கூட மாற்றட்டிக்கல.
அதனால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பக்தி இருக்கும் போல இருக்குது, அதனால் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கும் போல இருக்குது அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறார். அது கூட நேரடியாக சொல்ல, பக்தினால் தானே அந்த யானைக்கு அனுகிரகம் பண்ணேன், அதனால் எனக்கு ஏதோ கொஞ்சம் பக்தி இருக்கும் போல இருக்குது, அதனால் கூட எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தன்னை தாழ்த்திக்கிறார். ஆனால் உண்மையிலேயே பார்த்தா பக்த சக்கரவர்த்தி பிரகலாதனை அவ்வளோ பக்தி பண்ணார். அவரை மாதிரி பக்தி யாரும் பண்ண முடியாது. பக்தரில் சிறந்தவர். நாரதர் கூட பின்னாடி தான், இவர் தான் ஃபஸ்ட்டு. பிரகலாத நாரத பராசர புண்டரிகா அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட பக்தியில் சிறந்தவர், தலை சிறந்தவராக இருக்கிறதுனால தான் அவர் ஒரு வார்த்தை கூட தன் பக்தியை மெச்சி பேசலை. அதான் ஒரு மகான்களுடைய அழகு. அதான் சொல்கிறார் இங்கே, கிம் தோஷ்டம் அர்ஹதி, எனக்கு சரியான பக்தி கூட பண்ண தெரியாத உக்கரச்சாதியில் அசுர குலத்தில் பிறந்தவனாச்சே, எந்த நாள் எனக்கு நெடுத்தில் சந்தோஷம் அடைந்தீர்கள் என்று கேட்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்கள். மன்யே தனாபிஜன ரூப தபஸ்ருத ஓஜஸ் தேஜ பிரபாவ பலபௌருஷ புத்தி யோகாக நாராதனாகி பவந்தி பரஸ்ய பும்சோ பக்தியா துதோஷ பகவான் கஜயூதபாய. என்ன அருமையான ஸ்லோகம், அப்படியே சரளமாக வருது பாருங்கள் அந்த ஸ்லோகம், அருமையாக. அது மாதிரி போட்டிருக்காங்க, அந்த பதங்களை அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. ஆனால் ஆழ்ந்த பொருள் நிறைஞ்சது. மன்யே தனா அபிஜன, அதனால் பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு தனம் தேவையில்லை, அபிஜனங்கள் ஆள்கட்டு பலம் தேவையில்லை. நம்மளுக்கு நிறைய உறவினர்கள் இருக்காங்க, சொந்த பந்தம் இருக்காங்க, நம்மளுக்கு பேக்ரவுண்ட் நிறைய இருக்குது, அதெல்லாம் செல்லுபடியாகாது பகவான்களை. இதெல்லாம் உலகத்தில் செல்லுபடியாகும். நான் மாறுத்திக்கலாம், எங்களை வச்சுக்காத, எனக்கு ஆள்கட்டு பலம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உலகத்தார பண்ணால் மிரட்டி பயமுறுத்தலாம். பகவான் இதெல்லாம் சட்டை கூட பண்ண மாட்டான். மன்யே தனம், நிறைய பெரிய பணக்காரன், நான் கோடீஸ்வரன், அதெல்லாம் பகவான்கள் எடுபடாது. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் பெரிய பணக்காரன்னா இருந்துக்கோ, உனக்கு மனுஷனுக்கு மரியாதை கொடுப்பாங்க, உனக்கு மாலை கொடுப்பாங்க, தனி பிரசாதங்கள்லாம் உனக்கு வரும், உனக்கு முன்னாடி கொண்டு போய் பகவானை தரிசனம் பண்ணி வைப்பாங்க, நீ பணக்காரன்றதுனால. அதெல்லாம் மனுஷர்களுக்கு, பகவான்களை எடுபடவே பகவான் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதெல்லாம் பக்தி இருக்குதா நீ முன்னாடி வா, பக்தி இல்லையா நீ பின்னாடி போ. அதுதான் மன்யே தன அபிஜன ரூப, நீ அழகு பெரிய ரூபத்தில் ரொம்ப அழகுடையவனாக இருக்கட்டும், இருந்துப்போ. மனுஷன் மயங்குவான் உன்னுடைய அழகுக்கு, பகவான் மயங்க மாட்டான். அதான் நம்ம தெரிஞ்சிடும். மன்யே தன அபிஜன ரூப தப, நான் பெரிய தபஸ்வி, நான் தபசக்தி இருக்குது எனக்கு, அதெல்லாம் கூட பகவான் அவர் தபஸ் இருக்குப்பா, நல்லா நிறைய தபஸ் பண்ணுறாரு, அப்படி தியானம் பண்ணக்கூடியவர், அப்படி தபஸில் இருக்காரு, இருக்கட்டும். பக்தி இல்லையே, நீ தபஸ் இருந்தால் பார்த்தா நெத்தியில் ஒரு நாமம் கூட போட மாட்டான், ஆனால் பெரிய தபஸ்ன்னு சொல்கிறா. நிறைய பேர் இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது. மக்கள் நிறைய சிஷ்ய கூட்டங்களை சேர்த்துடலாம், உங்கள் தபஸ்னால நிறைய சிஷ்ய கூட்டங்களை சேர்த்துடலாம், மக்களை வசீகரம் பண்ணிடலாம். நீ ஆத்திரமம் கூட பண்ணலாம், அந்த தபசக்தினால் துஷ்பிரயோகம் பண்ணலாம். ஏன் இரண்டு கட்சி பண்ணலையா துஷ்பிரயோகம்? அவனுக்கு தான் தபசக்தி இருந்தது. தபஸ் பிரபாவத்தில் தான் அவன் எல்லாரையும் ஆட்டி படைத்தான். அவனை யாரும் ஜெயிக்க முடியல. மரணமற்ற பெருவாழ் நிலைக்கு, அந்த நிலைக்கு அவன் வரம் கேட்டிருக்கான். மனுஷனால் மிருகத்தால் தேவர்களாக சொல்லி யாராலையும் அவனுக்கு மரணம் கிடையாது. அது தபஸ் பிரபாவம் தான். ஆனால் அதனால் என்ன, அது பக்தி இல்லையே. பகவான் தபஸை மதிக்க, தபஸ் இருந்தால் உனக்கு என்னென்னா உலகத்தை ஆட்டி படைக்கலாம், உலகத்தை உன் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், மக்களை உங்கள் பக்கம் இழுத்துக்கலாம். ஆனால் அது பகவான் சந்தோஷம் அடைய மாட்டான். அதான் சொல்கிறார். தப சுத, நல்ல பாண்டித்யம் இருக்குது, நல்லா படிச்சிருக்கான், வேதங்கள்லாம் படிச்சிருக்கான், நல்ல சான்ஸ்கிரிட் நாலேஜ் இருக்குது, நல்ல வேதாந்தங்கள்லாம் படிச்சிருக்கான், உபநிஷத்துக்கள்லாம் கரைச்சி குடிச்சிருக்கான். அப்படியே தலைகீழே சொல்கிறான். பரவாயில்ல, ஸ்லோகமாக மனப்பாடமாக அப்படி சொல்கிறாருன்னா இருக்கட்டும். பக்தி இருக்குதா? இல்லை, அப்போ வேஸ்ட்டு. இவ்வளோ படித்த படிப்பை நான் சரி, இதெல்லாம் சரி, ஒரு ஆன்மீக படிப்பு இது கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் பக்திக்கு வர வச்சிடும், பாகவதம் படிக்க வச்சிடும். இல்லை வேதங்கள் உபநிஷத்துலாம் படித்தா கூட கொஞ்சம் பாகவதத்துக்கு வர வச்சிடும், கொஞ்சமாவது பக்தி பண்ண முடியும் அவங்களால. ஆனால் பௌதிக படிப்புக்கு பற்றியா, நான் பிஏ எம்ஃபில் பிஹெச்டி பிகாம் எம்காம் அந்த படிப்பு இந்த படிப்பு எம்பிஏ என்னென்ன படிப்பாக சொல்கிறான் பற்றியா, இந்த படிப்பு ஒன்றுத்துக்கும் உதவாது. பகவானை சந்தோஷப்படுத்துக்க சுத, இவ்வளோ பாண்டித்யம், இவ்வளோ படிப்பு, நல்ல ஸ்கில், பெரிய லட்சமாக சம்பாதிக்கிறேன், கோடியாக சம்பாதிச்சுக்கோ. உன் படிப்பை வச்சு நல்லா பணம் சம்பாதிச்சுக்கோ. பெரிய பேங்க்கில் வேலை செய்கிறேன், இருக்கட்டும். ஆனால் கிருஷ்ணனை நெருங்கிறதுக்கு இந்த படிப்பு உதவாது. லட்சமாக சம்பாதிச்சு குவிச்சுக்கிட்டோன்னா இந்த படிப்பு உதவுமே தவிர பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த படிப்பு உதவாது.
அதுக்கப்புறம் நீ அதுக்கு மேலே சிறந்த படிப்பு எதுனால வேதங்கள் படிக்கிறது, உபநிஷதங்கள், அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு. அது ரொம்ப அது ரொம்ப வசதி. அந்த படிப்பு படித்தாவே அதுவாது படித்தா கொஞ்சம் கொஞ்சமாவது அப்படியே படிப்படியாக பக்திக்கு வரலாம். ஆனால் இந்த படிப்பு இது ரொம்ப மட்டம். எது மட்டம்னா அந்த வேதம் உபநிஷத்துகளை விட இது மட்டம். மற்ற படிப்புலாம் மற்ற பிஏ எம்பிஏ இது படிக்கிறோமே லௌகிக படிப்பு, அதெல்லாம் என்னென்னா பக்தியை உண்டாக்காத ஒரு படிப்புகள். அதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான படிப்புகள். அந்த படிப்பு படித்தா உலகத்தில் நல்லா வாழலாம், நல்ல பணம், நல்ல கோடீஸ்வரனாக வாழலாம், லட்சாதிபதியாக நல்ல கார் பங்களா வாங்கலாம். உன் படிப்புனால நல்ல உத்தியோகத்தில் இருக்கலாம். சூப்பர், இல்லைன்னு சொல்ல வரல, அது தேவை தான். ஏன்னா குடும்பம் நடத்தணும் இல்லையா. ஆனால் அது பகவானை நெருங்கிறதுக்கு உதவாது, அந்த படிப்பு போதாது. அதுமாதிரி வேதம் உபநிஷம் படிக்க வேணாம்னா அது படித்து உனக்கு பக்தி வராமல் நான் ஞான விசாரம் பண்ணுறேன், நான் தியானம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன்னு போயிட்டேன்னா ஆகமத்தான் அதுவும் பக்திக்கு வரலன்னா அதுவும் பிரயோஜனப்படாது. அந்த உபநிஷத்தும் வேதம் கூட படித்து பக்திக்கு வரலன்னா வேஸ்ட்டு. ஸ்ரம ஏவகி கேவலம், அவ்வளோ படித்தோம். அப்புறம் நான் பக்திக்கு வரணும், அதான் முக்கியம். அதனால் பாண்டித்யம் போதாது, ஓஜஸ், தேஜகா, அப்படியேப்பட்ட நல்ல தேஜஸ். அப்பா அவர் வந்தாவே பரவாயில்லப்பா, நல்ல தேஜஸாக இருக்கார், நல்ல புத்தி சாமர்த்தியம், நல்ல புலன்களை கட்டுப்படுத்தினவர், மனசை கட்டுப்படுத்தினவர், எல்லாம் ஓகே. ஓஜஸ், நல்ல உடல் பலமும் நல்ல பலமுடையவராக இருக்கார். அதே சமயத்தில் நல்ல தேஜஸாக இருக்கார், நல்ல மனசில் புலன்கள் கண்ட்ரோலாக வச்சுருக்கார். அப்படியே விரதங்கள்லாம் இருந்து நிறைய விரதங்கள்லாம் கடைப்பிடிச்சி அப்படி தேஜஸாக இருக்கார். ஓகே, அது கூட பகவத் ஆராதனைக்கு போதுமானதாகாது. பக்தி இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்றார். சுத ஓஜஸ் தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தியோக பிரபாவம், எந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய பிரபாவம் அவர் இடத்துல இருக்குது. அவர் சொன்னாங்கன்னா 10 பேர் கேட்பாங்கப்பா. அவர் அந்தளவுக்கு அவருக்கு பிரபாவம் இருக்குது. அவர் பெரிய அரசியல்வாதி, அவர் பெரிய ஒரு விஐபி. அவர் சொன்னால் எல்லாம் கேட்பாங்க. அது பிரபாவம். அவர் சொல்கிறேன், அந்த பிரபாவம் இருந்தாலும் பக்தி இல்லைன்னு சொன்னால் போதாது. நல்ல பலம் இருக்குது. பலம்னா யானைப்படை, குதிரைப்படை, எல்லா படைகள். இந்த பலம்ன்றது இந்த படைகள்லாம், இந்த படைபலம், உடல் பலம், இதெல்லாம் இருக்குதுன்னா பிரயோஜனம் இல்லை ராஜா. இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. பக்தி வேணும். அப்போ புருஷ பிரயத்தனம். புருஷனா ஒரு ஆணுக்குரிய இருக்கிற வீரம். எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, என் பின்னாடி நில்லு, மிச்சம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு புருஷ பிரயத்தனம். எதையுமே முயற்சியாக செய்கிறது, எதையுமே துணிகரமாக செய்கிறது, எதுக்குமே பயப்படாமல் தைரியமாக செயல்படுறது, அப்படிப்பட்ட புருஷ பிரயத்தனம். அந்த புருஷ பிரயத்தனம் இருந்தாலும் பல பௌருஷ புத்தி யோகாக இல்லை. யோகத்தில் அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்ட எனக்கு அஷ்டமா சித்திகளின் கைவரம். நான் சித்திகளால் எதை வேணால் சாதிச்சிடுவேன், உலகத்தையே தலைகீழ மாற்றிடுவேன். அஷ்டமா சித்திகள் இருக்குன்னா அது கூட பகவானை சந்தோஷப்படுத்த அந்த அஷ்டமா சித்திகள் கிருஷ்ணங்கிட்ட வரும்போது இதெல்லாம் பிரயோஜனப்படாதான். புத்தி யோகாக, நீ ஞான யோகம், ஞான யோகம், என்ன வேணா தியான யோகம் எல்லாம் பண்ணிக்கோ. அஷ்டமா சித்திகள் கூட உனக்கு கைவரப்பட்டதாக இருக்கட்டும். ஆனால் இவைகள்லாம் பகவானை சந்தோஷப்படுத்த போதுமானதாக ஆகாது. அதான் சொல்கிறேன், நான் ஆராதனாயி பவந்தி பரஸ்ய பும்சோ. பரமபுருஷனுடைய சந்தோஷத்துக்கு இது காரணமாக அமையாது. ஆராதனைக்கு இதெல்லாம் உதவாது அப்படின்னே சொல்கிறார். ஆராதனாய் என்றார். ஆராதனைக்கு இதெல்லாம் உதவாதான். பகவானை வழிபடுறதுக்கு இதெல்லாம் உதவாதான். ஆராதனை வழிபடுறதுக்கு உதவாதான். அப்போ எது தான் உதவும்னா இது ஒன்றுமே வேணாம். நல்ல தனம் இல்லை, அபிஜனம் இல்லை, நல்ல புத்தி யோகம் இல்லை. நல்ல புத்தினா நல்ல ஞானம் இல்லை, யோகம்னா நல்ல அஷ்டமா சித்திகள் கைவரப்படலை, தபஸ் பிரபாவம் இல்லை, தபஸ் இல்லை, பிரபாவம் இல்லை, ஆண்மை இல்லை, சரி பலம் இல்லை, தேஜஸ் இல்லை, எதுவுமே இல்லை. கண்ணீர் விட்டு கொண்டு அந்த யானையானது என்ன பண்ணுறது? இதெல்லாம் எதுவுமே இல்லை. யாருக்கு எதுவும் இல்லை. தபஸ் இல்லை, அபிஜனங்கள் இல்லை, தனம் இல்லை, எதுவுமே இல்லை. யாருக்குன்னா கஜேந்திரன்ற ஒரு யானைக்கு எதுவுமே இல்லை. அதுக்கு பாண்டித்யம் இல்லை, எதுவுமே இல்லை. யானை போய் எந்த ஸ்கூலில் போய் படிக்கும்? நம்மளாம் எம்பிஏ பிஏ எல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் யானை போய் எந்த ஸ்கூலில் படிச்சுது? எதுவுமே பண்ணல. அதுக்கு கண்ணீர் விட்டு நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு பகவான் நாமா அந்த சமயத்தில் பகவான் நாக்கில் எழும்பு வச்சான். ஓம் நமோ பகவதே புருஷாய எதை சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமகின்னு ஆரம்பிச்சுது. ஆதி மூலமேன்னு கூப்பிட்டது.
பகவான் அப்படியே ஒரு 28 ஸ்லோகம் அப்படியே கஜேந்திர ஸ்துதி. அந்த சமயத்தில் பூர்வ ஜென்மனி அனுசிக்ஷிதம், முன் ஜென்மத்தில் பாண்டிய தேசத்து அரசனாக இருக்கும்போது அபியாசம் பண்ணது சமயத்தில் பகவான் ஞாபகம் வர வச்சு அதை தூக்கத்துக்கு அந்த முதல்ல காலை பிடிச்சது போது பகவான் அந்த பக்தி கண்ணீர் விட்டு பகவானை கூப்பிட முடியாமல் எந்த கடைசி காலத்தில் அந்த ஆபத்து காலத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரே ஒருத்தன் தான் நாராயணன், கிருஷ்ணன் மட்டும்தான். அந்த கிருஷ்ணனை சரணமடைய தெரிஞ்சது, மனசில் நினச்சிது அந்த கிருஷ்ணனை, ஆனால் வாயை திறக்கிறது சொல்ல முடியல. அந்த சமயத்தில் பகவான் வாயை திறந்தான். அப்போ வாக்கு திறந்த உடனே அப்போ தான் ஓம் நமோ பகவதே புருஷாய எது சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமஹி அப்படின்ட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுது. யஸ்மின் இதம் யதஸ்சேதம் ஏனேதம் யுதம் ஸ்வயம் யஸ்மாத் பரஸ்மாஸ்ட பரஸ்தம் பிரபத்திய ஸ்வயம்பூவம் யஸ்வாத்மனீதம் நிஜமாய அர்ப்பிதம் கொச்சித் விபாதம் கொச்சிதத் திரோஹிதம் அவித்தத்திற்கு சாட்சியுபயம் ததீக்ஷதேச ஆத்மமூல அவதமாம் பராத்பரः காலேன பஞ்சத்வம் விதேஷு கிருஷ்ணசோ லோகேஷு பாலேஷு ச சர்வஹேதுஷு தமஸ்ததாசித் கஹனம் கபீரம் யஸ்தஸ்ய பாரி அபிவிராஜதே விபு அப்படின்னு தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போது ஸ்தோத்திரம் பண்ண உடனே கடைசியில் பகவான் பிரத்யட்சமாகிட்டான். எங்கேருந்து ஸ்தோத்திரம் பண்ண ஒரு யானை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமான்னா பகவான் நினச்சா அந்த யானை கூட ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆமாம், எருமாடு வேதம் பேசியிருக்கு, கேள்விப்பட்டீங்களா? ஞானேஸ்வரர் ஒரு பக்தரால் எருமாடு வேதம் பேசுறது, வேதம் சாமகானம் பாடுறது. அப்படி தான் அதிசயம் நடக்குது. பாண்டுரங்க பக்தரில் ஒருத்தராகிய ஞானேஸ்வரர் அப்படி எருமாடு வேதம் பேசுறார். அப்போ ஏன் அப்படி சைதன்ய மகாபிரபு மிருகங்கள்லாம் ஹரிநாம கீர்த்தனம் பாட வச்சு அவைகள்லாம் ஹரிநாம கீர்த்தனத்துக்கு ஆடி பாடி கொண்டாடிச்சு. அப்போ அவைகளுக்கெல்லாம் பக்தி உண்டாக்க முடியும் பகவானால், பகவத் பக்தர்களாலும் போது பகவானால் ஏன் முடியாது? அப்போது ஏன் ஒரு யானையை அந்த ஸ்தோத்திரம் பண்ண வைக்க முடியாது? அப்போ அந்த எருமாடு வேதம் பேச வச்சு மகான்களாலேயே எருமாடு வேதம் பேச வைக்க முடியும்னா ஞானேஸ்வரர், அப்போது ஏன் கஜேந்திரன் அந்த ஸ்தோத்திரம் பண்ண முடியாது பகவானால்? அப்போ முன் ஜென்மத்தில் அபியாசம் பண்ண அந்த ஸ்தோத்திரமானது இப்போ சமயத்தில் ஞாபகம் வந்தது பாரு. பகவான் எந்த சமயத்தில் ஞானம் கொடுக்கணுமோ அதை சமயத்தில் கொடுத்துருவான் பகவான். காப்பாற்றணும்னு நினைச்சான்னா கொடுத்த உடனே ஸ்தோத்திரங்கள் பண்ணுறது அந்த கஜேந்திரன். ஸ்தோத்திரம் பண்ணோடனே பகவான் பிரத்யட்சமாயிட்டான். அப்போ அந்த சமயத்தில் கூட அந்த புஷ்பம் போடுறது பாருங்க, அர்ச்சனை பண்ணுற அந்த புத்தி போல பாருங்கள். உடனே அந்த குளத்தை கலக்கி அதில் பார்த்தா ஒரு தாமரை இருந்தது. அந்த தாமரையை தூக்கி பகவான் அந்த தும்பிக்கையில் அந்த தாமரையை பிடுங்கி பகவான் கையில் தூக்கி போடுது. நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தேன்னு தூக்கி போடுது. அந்த தும்பிக்கையால் நமஸ்காரம் பண்ணி போடுது. அந்த தும்பிக்கை போட்ட அந்த தாமரையை பகவான் கிரகிச்சிருந்தானா அதுதான் குருவாயூரப்ப கையில் இருக்கக்கூடிய தாமரையா. குருவாயூரப்ப கையில் இருக்கக்கூடிய தாமரை அதுதான் கஜேந்திரன் கொடுத்த தாமரை தான். ஏன்னா இங்கே கஜயூதபாய பக்தியா துதோஷ பகவான் கஜயூதபாய, பகவான் அந்த கஜேந்திரனுடைய ஸ்தோத்திரத்தில் பக்தினால் சந்தோஷம் அடைஞ்சு பகவான் காப்பாற்றினார் இல்லையா? அதனால் அப்படி பகவான் பக்தி ஒன்றதுக்காக தான் வசப்படுவான். அதனால தான் பிரகலாத பக்திக்கு பகவான் பிரத்யக்ஷமானான். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச போதேஷ அகிலாத்மன. அப்படி எதுக்கான பக்தனுடைய வாக்கு தூணில் இருக்கானான்னு கேட்டால் தூணில் தெரியிறானப்பான்னு சொன்ன திருஷ்யதே, தூணில் தெரியிறான்பான்னு சொன்னான் பத்தியா, எல்லா இடத்துலையும் அவன் இருக்கிறான்னு சொன்னான் இல்லையா? அப்படி வியாப்திஞ்ச பூதேஷு எல்லா இடத்துலையும் பகவான் வியாபிச்சு இருக்கிறான்னு சொன்னான் இல்லையா பிரகலாதன்? அந்த தன்னுடைய நிஜபிருத்தியன் உண்மையான பக்தனுடைய வாக்கை சத்தியமாகிறது. சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம், நிஜபிருத்தியனுடைய வாக்கை சத்தியமாகிறதுக்காக பகவான் தூணில் தோன்றினான். பக்தன் சொல்லிட்டானா அது அப்பிலே கிடையாது, பகவான் அதை செய்துடுவான். உடனே பகவான் அதை தூணை பறந்துட்டு பகவான் வந்தான் இல்லையா? அதனால் பக்தன் வாக்கை சத்தியமாக்குறார் பகவான். பக்தன் சொல்கிற வாக்கு தான் சத்தியம். அதுப்போ பிரகலாதன் இதை சொல்கிறார், இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறார். அதனால் பக்தியினால் தானே நீ சந்தோஷம் அடைகிற, வேறு எதனால் நீ சந்தோஷம் அடைகிற? அதனால் சொல்ல இவ்வளோ தகுதிகள் ஒருத்தனுக்கு இருக்குதுன்னா, நல்ல தனம் இருக்கட்டும், அபிஷேகம் இருக்கட்டும், தபஸ் இருக்கட்டுமேப்பா, நல்ல படிப்பு பாண்டித்யம் இருக்கட்டும், நல்ல செல்வம் இருக்குது, தனம் தேவைப்படாது ஒன்றுத்துக்கும். இது எல்லாம் பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு போதுமானதாக ஆகாது. பகவான் இவைகளை திருப்தி அடைய மாட்டான். ஆனால் இவை ஒன்றுமே இல்லை கஜேந்திரனுக்கு, ஒன்றே ஒன்று இருந்தது, பக்தி இருந்தது, போதும். பகவான் அப்படியே வைகுண்டத்துலேருந்தே இறங்கி வந்துடுவானா. அதனால் ஹரியில் உக்கர ஜாதியில் பிரகலாதனாகிய நான் 5 வயசு பையன், எனக்குன்னா சக்தி இருக்குதா? ஹிரண்யகசிபு எதிர்க்கக்கூடிய சக்தி பலமாக எனக்கு இருக்குது. அவனுக்கு ஆள்கட்டு பலம் இருக்கிற மாதிரி எனக்கு ஆள்கட்டு பலமாக இருக்குது. அவனுக்கு இருக்கிற தனம் மாதிரி எனக்கு தனமாக இருந்தது.
ஒன்றுமே இல்லையே. அபிஜனங்கள் இருந்தது அவனுக்கு, ஆள்கட்டு பலம் அபிஜனங்கள் இருந்தது அவனுக்கு, எனக்கு இல்லையே. நான் தனி மனுஷன். நாரதரே பயந்து பயந்து வந்து எனக்கு உபதேசம் பண்ணிட்டு போயிடுவார். அப்படி இருக்கும்போது எனக்கு யார் வருவாங்க? பகவான் வருவான். ஒருத்தனுக்காக பகவான் வருவான். அதான் கிருதா அபயம், பயத்தை போக்கக்கூடிய அபயஸ்தத்தை பகவான் சூட்டி வச்சுருக்கான் தலையில். எவன் தொட முடியும்? இரண்யகசிபு பக்கத்துலேயே தான் இருக்கான் பிரகலாதன். ஒன்றும் பண்ண முடியலன்னு தவிக்கிறான். அப்படியே தலைமையில கை வச்சுக்கினான். இவனை சாகடிக்க முடியலையேன்னு நிம்மதி இல்லாமல் இருந்தானா அவன். புள்ளியை சாவடிக்க முடியல, நிம்மதி இல்லாமல் இருந்தானா இரண்யகசிபு. அப்போ தெரிஞ்சுக்க பிரகலாதனுடைய பிரபாவத்தை. பகவத் பலம் எனக்கும் உனக்கும் எல்லாருக்கும் அவன் தான் பலம் அப்படின்றான். மதன்யோ என்னை விட பலசாலி ஒருத்தன் இருக்கான், நீ அவன் யார் அப்படின்ட்டு இரண்யகசிபு கேட்குறான். உனக்கு மட்டும் இல்லைப்பா, உனக்கு வரம் கொடுத்த நீ பிச்சை, பிரம்மதேவர் போட்ட பிச்சை உன் பலம். உன் பலம். நான் பெரிய பலசாலி நீ மாறு தட்டிக்கிறேன். பிரம்மதேவர் போட்ட பிச்சை உனக்கு. அவன் வரம் கொடுத்தாரு, நீ அதனால் பலசாலின்னு அலையிற. 14 உலகம் என் வசமாக்கிட்டேன்னு போப்பா. உனக்கு மட்டும் இல்லை, உன்னை படைத்த பிரம்மதேவருக்கும் யார் பலமோ அப்படியேப்பட்ட எனக்கும் யார் பலம், அவர் தான் எனக்கும் பலம், உனக்கும் பலம், சர்வ ஜீவராசிகளுக்கும் அவன் தான் பலசாலி. பலவதாம் அஸ்மின்னு கீதையில் சொல்கிறான் இல்லையா, பலவான்களுக்குள் நான் பலமாக இருக்கேன்னு. அப்படியேப்பட்ட எல்லாருக்கும் பலமாக இருக்கக்கூடிய அவன் ஒருத்தன் தான் நாராயணன் தான்பா அப்படின்னு சொல்லி. அந்த நாராயணன் எங்கே இருக்கான்னா தூணில் இருக்கான்னு காமிச்சார். அதான் தூணை பிறந்து வந்தார். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போது நம்ம நினச்சிக்கிறோமே நம்ம உலகத்தில் என்னென்ன தகுதிகள்லாம் இருந்தால் உலகத்தில் வாழ முடியும்னு. அது உலகத்தில் ஒன்றா வாழ முடியும். ஆனால் பகவானை சந்தோஷப்படுத்து இதெல்லாம் ஒன்றும் உதவாது ராஜா. அதெல்லாம் பக்தியா துதோஷ. பக்தி ஒன்று தான். பக்தின்றது என்னென்னா பலனை எதிர்பார்க்காத உண்மையான பகவானிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு. அந்த அன்பு தான் பக்தின்னு பேர். நீ வேணும் கிருஷ்ணா, உன் கையை எதிர்பார்த்து, உன் கையில் இருக்கிற பணம் வேணும், உன்னுடைய மனைவி கொடுக்கக்கூடிய அந்த செல்வம் வேணும், மகாலட்சுமி கொடுக்கக்கூடிய பணம், மகாலட்சுமி கடாட்சம் என் வீட்டில் படணும், அதெல்லாம் எனக்கு கொடுக்காடிப்போம். நீ வேணும் கிருஷ்ணா, நீ வேணும் எனக்கு, நீ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்ட மாதிரியா நம்ம கேட்க போகிறோம்? பிரகலாதன் அதான் கேட்டான், நீ தான் வேணும். நீ ஏன் எனக்கு விட்டு வரல? வைகுண்டா சிந்தா சபல சேதனகா. வைகுண்டனுடைய சிந்தனையிலேயே வாழ்நாளை கழிச்சவர். ஸ்மரண பக்தி தான் பிரகலாதனுக்கு. ஸ்ரவண பக்தி பரிசுத்துன்னு சொன்னால், கீர்த்தன பக்தி சுகாச்சாரம் சொன்னால், ஸ்மரண பக்தி யாருன்னா பிரகலாதன் தான். எப்பொழுது ஏன்னா வாய் விட்டு கூட இரண்யகசிபு முன்னாடி சொல்ல முடியாது. ஆனால் ஸ்மரணத்தினே பகவானை நினச்சி உருகி அழுவானான். ஏன் எனக்கு காட்சி கொடுக்கல இன்றைக்கி? ஏன் நீ வந்து நான் சாப்பிடும்போது நான் கொடுத்தா சாப்பிடல நீ? அப்போ பகவான் வருவானான் பிரத்யட்சமாக. குழந்தைய பிரகலாதனோட சாப்பிடுவான். அடிக்கடி திடீர்னு வருவான், கழுக்குன்னு சிரிப்பான். திடீர்னு பகவானோட கொஞ்சம் கொலாவின்னு இருப்பான். திடீர்னு தனியாக பேசலாம், தனியாக பழகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்யகசிபு பார்த்துன்னு போவானான். என்ன குழந்தை மந்தமாக இருக்கான், தனியாக பேசலாம், தனியாக பணத்தலாம், தனியாக அழறானே, என்ன ஆச்சு? சரி ஸ்கூலில் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி தான் சண்டை மார்க்கத்தில் பாடம் கற்பிக்க அனுப்பி வைக்கிறார். இரண்யகசிபு அனுப்பி வைக்கிறான் பிரகலாதனை. அங்கே போய் பஜனை மடமாக மாற்றிட்டான். பசங்களெல்லாம் நாராயண நாம சொல்ல வச்சிட்டான் பிரகலாதன். அதனால் இது ஒன்றுமே இல்லாத கஜேந்திரனும் சரி பிரகலாதனும் சரி, பிரபாவம் இல்லை, நல்ல தேஜஸ் இல்லை, ஒன்றே ஒன்று தான். இப்போ என்ன இரண்யகசிபு மாதிரி தவம் பண்ணல பிரகலாதன், எதுவுமே இல்லை. ஆள்கட்டு பலம் இல்லை, தனம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் பக்தி இருந்தது ரெண்டு பேருக்குமே. பிரகலாதன் பக்த சக்கரவர்த்தி, அவருக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அப்படி ஸ்மரண பக்தி இருந்தது. இவன் தான் அர்ச்சனை பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி பக்தி உண்டாச்சு. இப்போ கஜேந்திரனுக்கு முன் ஜென்மத்தில் அந்த அர்ச்சனை பக்தி வீண் போகலை. இப்போ யானை பிரிவில் அவனுக்கு அது கை கொடுத்தது. பகவானை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண உடனே ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த அர்ச்சனை பண்ணுற புத்தி என்ன பண்ணுறது, அந்த தாமரை மலரில் பகவான் திருவள்ளில் தூக்கி போடுது. அந்த தாமரையை பகவான் ஏற்றுக்கின்றார், கஜேந்திரன் கொடுத்த தாமரையை. அதனால் மனுஷனோ மிருகமோ யார் வேணாலும் பகவான் பக்தி பண்ணலாம். ஏன் வானரமாகி ஆஞ்சநேய சுவாமிலாம் பக்தி பண்ணி பகவான் சந்தோஷம் அடையலையா? ஏன் ஒரு பறவை ஜடாயு பக்தி பண்ணி பகவான் அதுக்கு மோட்சம் கொடுக்கலையா? ரிஷிகள் தேவர்கள் நாளும் தஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் அசுராத்மஜ அமலாத்மனாக ஹரிரண்யத் விடம்படம் அப்படின்ட்டு பிரகலாதன் சொல்கிறார் இல்லையா? தேவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, ரிஷியாக இருக்கணும் அவசியம் இல்லை, பிராமணனாக இருக்கணும் அவசியம் இல்லைப்பா. துஜத்வம்னு பிராமணன், நாளும் தேவத்வம் ரிஷித்வம். தேவனாக இருக்கணும், தேவர்களுக்கு தான் பகவான் அனுகிரகம் பண்ணுவான், அசுரர்கள் அனுகிரகம் பண்ண மாட்டான். அப்படிலாம் யார் சொன்னது? கிடையாது. ரிஷியாக இருக்கணும், ரிஷிகளாக இருக்க வேண்டியதில்லை, சாதாரண மனுஷனாக இரு போதும். நீ பக்தியோடு அதுதான் முக்கியம். அப்போ இதெல்லாம் தகுதிகள் கிடையாது அப்படின்ட்டு பிரகலாதன் அசுர குழந்தைகள் சொல்கிறாரு. இங்கே சொல்கிற தனம் அபிஜனம் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறாரு இல்லையா? இதெல்லாம்
எவ்வளோ பேசினாலும் இது சலிக்கவே சலிக்காது. ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும் நம்ம இதெல்லாம். இது வந்து நம்ம ஸ்லோகத்தை படிச்சும் போயிடுறோம். இதெல்லாம் இருந்தால் தானே நம்ம பகவான் சந்தோஷம் அடைய நினச்சின்னு இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு அன்னதானம் பண்ணணும். ஏன்னா பகவானுக்கு ஆராதனை பண்ணி பகவான் பிரசாதமாக எல்லோரும் கொடுக்கணும்னா சும்மா வந்துடுமா? பணம் வேணுமா வேணாமா? அதுக்கு டொனேஷன் கலெக்ஷன் பண்ணணுமா வேணாமா? அப்போ வர மக்களிடத்தில் டொனேஷன் கலெக்ஷன் பண்ணணும். டொனேஷன் கலெக்ஷன் பண்ணால் தான் எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் பண்ண முடியும். கோயிலில் சொல்கிறேன், ஒரு கோயில் கட்டுறதுக்கு பணம் வேணும். அப்போ என்ன பக்தி பண்ணனா கூட பணம் வேணுமே. ஆனால் பிரகலாதன் என்ன சொல்கிறேன்னா, பக்தி பண்ணுறதுக்கு பணம் இதெல்லாம் தேவையில்லைன்றாரு. வெறும் பக்தி மட்டும் போதும், பக்தி பண்ணுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி காலகட்டத்தை வச்சு சொல்கிறேன். ஒரு கோயிலுக்கு போனோன்னா டொனேஷன் உங்களால் முடிஞ்சு கொடுங்கன்றாங்க. அவங்களுக்கு கேட்கல, கோயிலுக்கு தான் கேட்குறாங்க. வரவங்களுக்கு சாப்பாடு போட வேண்டாமா? இவ்வளோ ஜனங்க நம்பி வராங்க, சாப்பாடு போடணும். ஓகே, அப்போது நம்ம அதான் பக்தின்னு நினச்சின்னு இருக்கோம். ஏன்னா கோயிலுக்கு போகிறது, கண்டிப்பாக கோயிலுக்கு போகிறது பக்தி தான். ஆனால் கோயிலில் வந்து பணம் போடணும். பணம் நம்ம போகிறோம், நாமளும் பணத்தை செலவு பண்ணணும். அவங்களும் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால் வந்து கோயிலில் இருக்கிறவங்க கேட்டு தான் ஆகணும். அப்போ தான் எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியும், பிரசாதம் விநியோகம் பண்ண முடியும். ரெண்டாவது, உற்சவங்கள் பண்ணணும். அடிக்கடி வசந்தோத்சவம்லாம் பண்ணணும், ஷோடசோபச்சாரங்கள்லாம் பண்ணணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் பொருள்கள் தேவை இருக்குது இல்லையா? பொருள்கள்லாம் தேவை. அதெல்லாம் எல்லாம் பண்ணணும். பகவான் அலங்காரம் பண்ணணும், அது வஸ்திரங்கள்லாம் வேணும். நிறைய இருக்குது. எவ்வளோ செலவுன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. கோயில் கட்டுறதுக்கு, கோயில் ஏதாவது சரி பண்ணணும்னா அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். எவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா? அப்போ பணம் இல்லாமல் எப்படி ஒரு கோயிலை மெயின்டைன் பண்ண முடியும்? அப்போ கோயில் மெயின்டைன் பண்ண அப்போ தான் பக்தி பண்ண முடியும். அப்போ பக்திக்கு கூட சில விளம்பரங்களும் தேவைப்படுது, பணமும் தேவைப்படுது, மக்களும் தேவைப்படுறாங்க. அதே சமயத்தில் அவ்வளோ ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அப்படி நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் தேவையில்லைன்றார் பிரகலாதன் கருத்துப்படி. தேவையில்லை இதெல்லாம். என்ன தனம், என்ன எதுவுமே தேவையில்லை. இவ்வளோ ஆர்ப்பாட்டம். ஆமாம், மக்கள் வந்து ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒன்றா தேவைப்படும். மக்களை ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல பஜனை பண்ணணும், எல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக பணம் தேவைப்படும். இது யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அப்படி தேவைப்படும். அந்த கோயில்களுக்கு அந்த இடத்துல சாப்பாடு விநியோகம் பண்ணணும், அவங்களுக்கு தங்கத்துக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். நிறைய இருக்குது. அவங்களுக்கு தண்ணீர்லேருந்து எல்லாம் பண்ணணும், எல்லாம் சுத்தமாகவும் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு செலவு ஆக தான் செய்யும். அப்போது போகிறவங்களுக்கும் ஏதாவது டொனேஷன் கொடுத்தாகணும், அங்கே செய்கிறவங்களுக்கும் அதை எடுத்து செய்யணும். இல்லை அவங்க டொனேஷன் கேட்டு தான் ஆகணும். அப்படின்னும் போது இந்த சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்கும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ரமா ராம 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 ரமா ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம ராம். இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? எத்தனை லட்சம் செலவாச்சு? இதுக்கு 10 பைசா செலவு இல்லை. ஆனால் எவ்வளோ ஆனந்தமாக இருந்தது, எவ்வளோ சுவாரஸ்யமாக கொஞ்ச நேரம் அனுபவிக்கிறேன். நான் அப்படியே மணிக்கணக்கில் அனுபவிப்பேன் பல ராகங்களில் இந்த ராமநாமம். இதுக்கு மட்டும் 10 பைசா செலவில்லை. அவங்கவுங்க இடத்துல இருந்து கொண்டு எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் அலைய வேணாம். இருந்த இடத்துல இருந்து இருந்தபடியே கீர்த்தனம் பாடியதே அப்படின்னு ஒரு மகாத்மா சொல்லியிருக்காரு. யாரும் இல்லை, மகாராணி சத்குரு முரளிதர் சுவாமிஜி தான் சொல்லியிருக்காரு. அருமையாக உட்காந்த இடத்துல அருமையாக நாமா சொல்லி பாருங்கள். இப்போ 10 பைசா செலவில்லை. நம்ம வீட்டில் சமைச்சு பகவானுக்கு ஞாபகம் பண்ணி சாப்பிட வேண்டியது தான், அவ்வளோதான். பெருசாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, லட்சக்கணக்கில் செலவாகும். ஒரு கோயில் நடத்துனா சாதாரண விஷயம் இல்லை. அவங்களும் கேட்க வேண்டிய சூழ்நிலை, அதனால் இவங்களும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் தேவையில்லை. பக்தினா அப்படி தான் பக்தி பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் உட்காந்து ராமநாமம் சொன்னால் அதுவும் பக்தி தான் பேர். இதுவும் பக்தி தானே? இல்லை இது பக்தி இல்லையா?
நிறைய பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு நல்லா உற்சவம்லாம் அது நான் குறை சொல்லவில்லை, அது ரொம்ப வசதி. ஆனால் அப்படி பண்ணால் தான் பக்தின்னு பிரகலாதம் சொல்லலை. அதான் சொல்கிறேன், என்ன தனம் புரியுதா? மன்யே தனா அபிஜன ரூப சுத ஓஜஸ் பலம் பௌருஷ புத்தி யோகாக நான் ஆராதனையே இதெல்லாம் ஆராதனைக்கெல்லாம் இதெல்லாம் இது மட்டும் போதாது. இது என்னென்னா இதில் பகவானை சந்தோஷப்படுத்திடும் அப்படின்னு நினைக்காதேன்றாரு. ஆமாம், பக்தியா துதோஷ, பக்தி இல்லாமல் நீ இதெல்லாம் பணம் செலவு பண்ணு, என்ன வேணால் பண்ணு, தபசு எல்லாமே அபிஜனங்கள் நிறைய ஜனங்களை கூட்டிக்கோ, நிறைய பக்தர்களை கூட்டிக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ, பெரிய பெரிய கோயிலாக கட்டிக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. ஆனால் பிரகலாத பிரகாரம் நான் சொல்ல வரேன். பிரகலாதன் இங்கே அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன சொல்ல, பக்தி இல்லைன்னா இவ்வளவும் செலவு பண்ணி இவ்வளோ பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. மனசு உருகணும், மனசில் பகவானுக்கு உண்மையான அன்பு இருக்கணும். அந்த அன்பு இல்லாமல் 4 பேர் வராங்க, அதனால் நானும் வரேன், அவர்கள் மெச்சிக்கணுக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக நம்ம போய் கோயிலுக்கு போகிறதோ பக்தி பண்ணுறதோ தேவையில்லை அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார். நீ எதுக்காகன்னா பக்தியா துதோஷ பகவான் கஜயூத், பக்தின்றது நான் பூர்ணமான அன்பு, அது ரசித்து இது நான் எந்த பலனை எதிர்பார்த்து நம்ம ராமநாமம் சொல்கிறோம். ராமநாமம் சொல்கிறதே சுவாரஸ்யமாக இருக்கே. அப்போது சொல்கிறான்ல, ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம. இது சுவாரஸ்யமாக இருக்கே பாடுவது. ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம. அப்படியே அந்த பாடினாவே அப்படியே சுவாசம் அருமையாக இருக்கும். 10 பைசா செலவு இல்லை, ஆனந்தமாக இருக்கும், அதே சந்தோஷமும் அதிகமாக கிடைக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. அழகாக நிம்மதியாக ஒரு ஒரு கஞ்ச கூழ குடித்தா கூட நிம்மதியாக பொழுது போகலாம், அருமையாக பக்தி பண்ணலாம். இந்த ஆடம்பரமே வேண்டாம். பிரகலாதன் அதான் சொல்கிறார், இதுகளால் சந்தோஷம் அடையுது. இப்போ ஆனந்தமாக ரமிச்சு பாடுறீங்க பற்றியா அந்த ராமநாமா, இதில் தாங்க பகவான் கிம் பக்தியா துதோஷ பகவான் கஜயூத், இதில் தான் பகவான் சந்தோஷம் அடைவானா, ஆனந்தம் அடைவானா. நீ பணம் காரு பங்களா அது இது நல்லா தபசு தேஜஸ், நான் தவம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், முட்டி மோதி கஷ்டப்பட்டுன்னு நான் நிறைய செலவு பண்ணுறேன், அவ்வளோ தொலைவு போகிறேன், தூரத்தில் கோயிலுக்கு போனால் தான் அங்கே தான் பகவான் இருக்கிறான். ஏன் இங்கே இல்லையா? நீ உட்காந்த இடத்துல கீர்த்தனை பண்ணு, நீ நாம சொல்கிற இடத்துல பகவான் இருக்கான், உன் இருதயத்திலே இருக்கிறான் பகவான். உன் இருதயத்தில் அது தெரிஞ்சிக்கிறதுக்கான பக்குவம் தான் நீ மற்ற கோயில்களுக்கெல்லாம் போகிறதுனுடைய நோக்கமே, தெரியுமா? நீ கோயில்களாக தீர்த்த யாத்திரை போகலே, அது உன் இருதயத்தில் இருக்கிற அந்த பகவான் தான் வெளியில் இருக்கான்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான். அது படிப்படியாக அவங்க போகிறதுனால அங்கே இருக்கிற சாநித்தியத்தினால உன் பாவங்கள் கழிய, அப்போ உன் இருதயத்திலே பகவான் தெரிஞ்சுப்பண்ணி அது ஒரு நாள் நடக்கும். அதுக்காக தான் இந்த கோயில் வழிபாடுகள்லாம் ஏற்படுத்தப்பட்டது. கோயில் வழிபாடுகள்லாம் தீர்த்த யாத்திரைலாம் போகிறதுடைய நோக்கம் என்ன? உங்களுக்குள்ளே இருக்கிற பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்போ சித்தத்வாத்துன்னு பிரகலாதன் சொல்கிறார், சித்தமாக ரெடியாக இருக்கானா நம்மளை அனுகிரகம் பண்ணுறதுக்கு, நம்ம ஹிருதயத்திலே இருக்கானா. ஆனால் நீ தான் பார்க்கலையா. நம்ம பார்த்தோம்னா பகவானை காப்பாற்றுறதுக்கு கருணை காட்டு பகவான் கைவிரித்து காத்து கொண்டு இருக்கிறானா கண்ணன். அது பிரகலாதன் சொல்கிறார், சித்தத்வாத்து சித்தமாக இருக்கானா, ரெடியாக இருக்கானா நம்மளை அனுகிரகம் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே இது ஸ்துதியில் சொல்லலை, அதாவது பிரகலாதன் குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணும்போது அந்த இடத்துல சொல்கிறார், பகவான் சித்தமாக ரெடியாக இருக்கிறான், நமக்குள்ளே நம்ம ஹிருதயத்திலே வாசம் பண்ணுறான். பகவான் ஹிருதயத்தில் பார்க்க தெரியாதவங்களுக்கு தான் வெளியில் போய் கோயிலில் பகவானை பார்க்க வேண்டியது. ஹிருதயத்தில் பார்க்க தெரிஞ்சால் நீ உட்காந்த இடத்துல பகவான் நாமா சொல்லுங்கள், அவங்க ஹிருதயத்திலே பகவான் தெரிவாங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. எந்த செலவும் இல்லை, எந்த அலைச்சலும் இல்லை, நிம்மதியாகவும் இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அதனால் ஆனந்தமாக அனுபவிக்கலாம். என்ன நீங்கள் சாதனைகளை பண்ணுறதுக்கு காட்டிக்கலாம். அந்த சாதனை பண்ணுற நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன், டைரெக்டாக அனுபவத்துக்கு வந்துடுங்க. கீர்த்தனை பண்ணால் அனுபவமாக இருக்குது. இப்போ பகவத் குணங்களை பற்றி பேசினா அனுபவமாக இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த ஸ்லோகம் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா பாருங்கள். தனம் வேணாமா, ஜனங்கள் வேணாமா, நாம் இதெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்களே என்ன, அது போலி பக்தின்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தால் தான் பக்தி பண்ண முடியும். பணம் வேணும்,
அப்போ தான் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அங்கே கோயிலுக்கெல்லாம் கரெக்டாக போனோம். அதுக்கெல்லாம் பணம் நிறைய செலவு பண்ணால் தான் அப்படி பிரகலாதன் ஒத்துக்கலை. மன்னியன்றார். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் உதவாத போல், நான் இதெல்லாம் ஆராதனைக்கு வழிபாட்டுக்கு இதெல்லாம் உதவாத போல் இருக்கே அப்படின்னு பிரகலாதன் டைரெக்டாக சொல்கிறாரு. நான் நினைக்கிறேன், என்னுடைய மனசில் நினைக்கிறேன் அப்படின்றார். அப்படின்னு அவருடைய அபிப்பிராயத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் பிரகலாதன் பக்த சக்கரவர்த்தின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம அலைச்சல் வேணாம், செலவு பண்ண வேணாம், அங்கே ஓட வேணாம், இங்கே ஓட வேணாம். நீ பக்தியோடு உன் வீட்டில் வழிபடு. உன் வீடு தான் சிறந்த கோயில். சர்வ தீர்த்தங்களுக்கு இருப்பிடமாக உன் வீட்டை மாற்ற முடியும் உன்னால். நீ மாற்றலை. நீ பாகவதம் படித்து பாரு. அதில் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அப்படியே எடுத்துக்கோ. அதை அப்படியே வேதவாக்காக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்ட பிறகு அப்புறமா 1000 பேர் 1000 சொல்லட்டும், நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, அதை ஆமோதிப்பீங்க. நல்ல விஷயந்தான். கோயில்களில் நிறைய செலவு பண்ணுறாங்க, பெரிய பெரிய கோயில் கட்டுற நல்ல விஷயம், சந்தோஷமாக என்கரேஜ் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணுறதால நிறுத்திங்க. ஆனால் உங்கள் பக்தியில் வந்து நீங்கள் அந்தரங்க பக்தி பண்ணுங்கள். யோகினாம் அபி சர்வேஷா மத்கத்தின் அந்தராத்மானான்னு சொல்கிறாரு. யோகிகளுக்குள்ளே சிறந்தவன் யாரானா என்னை அந்தராத்மாவில் வச்சு வழிபடுறவன் தாண்டா அப்படின்ட்டு கீதையில் பகவான் அடித்து சொல்கிறான் இல்லையா. அப்போ ஹிருதயத்தில் வச்சு வழிபடுறவன் தான் சிறந்தவன். நீ என்ன தான் சொல்லி, நீ 1000 கோயிலுக்கு போ, 1000 தீர்த்துக்காரைக்கு போ, எல்லாம் எங்கே வேணா போ, 1000 மடங்களுக்கு போ. உன் ஹிருதயத்தில் பகவானை பார்க்காத வரைக்கும் உன் பக்தி வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் தட்சணம் போயிட்டு வந்தேன், எனக்கு வேலையாக இருக்குது, அதான் உத்தியோகம்னா வாரத்தில் ஒரு நாள் போனேன், கோயிலுக்கு போனேன், பார்த்தேன், அதுதான் அதோடு முடிஞ்சு போச்சு உன் கதை. அப்போ பௌதிக விஷயங்கள் தான் உன் ஹிருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. உலக குழப்பங்கள் தான் மனசில் நிரம்பி இருக்குன்னா உன் பக்தி இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலைன்னு அர்த்தம். அரைகுற பக்தி தான், இன்னும் பக்குவம் அடையலன்னு அர்த்தம். ஆனால் ஏன்னா பிரகலாதன் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். பிரகலாதன் சொல்கிறது வந்து என்னென்னா, மன்யே தனாபிஷண ரூப சுத ஓஜஸ் தேஜ பிரபாவ பலபௌருஷ புத்தியோகா ந ஆராதனாயி பவந்தி பரஸ்ய வம்ச பக்தியா துதோஷ பகவான் கஜயோதபாய. நான் சொல்லலை, பிரகலாதன் சொல்கிறாருப்பா. இந்த ஸ்லோகத்தில் அப்படியே போட்டிருக்கு. இப்போ நான் அப்படியே தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வரேன். இது சில பேருக்கு இப்படி சொல்லியிருக்காரு, அப்படி தான் சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து பக்தி உண்டாக்கலன்னு சொன்னால் எவ்வளோ பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. பக்தி உண்டாக்குச்சு சொன்னால் எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் பக்தி இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. பக்தி இருந்துச்சுன்னா மற்ற நீ செய்ய கடுப்போம். உனக்குள்ளே பக்தி இருக்குதுன்னா அந்த பக்தினால் தான் பகவான் சந்தோஷம் அடைவான். பக்தியா துதோஷன்னா சந்தோஷம் அடைவான் கஜயோதபாய. இது ஒன்றுமே இல்லாத ஆள் கட்டுப்பாலம் தன்னுடைய மனைவி யானைகள் பிள்ளை யானைகள்லாம் கூட கைவிட்டு போயிடுச்சு அந்த கஜேந்திரனுக்கு. ஆனால் யார் காப்பாற்றலாம்? நாராயணன் ஒருத்தன் தானே வந்து காப்பாற்றலாம். இதனுடைய பக்திக்கு ஒன்றுக்கு தானே வருஷப்பட்டான் பகவான். இது நிறைய புஷ்பங்கள் போடும், நிறைய வந்து ஆபரணங்கள் சாத்தம், எனக்கு கோயில் கட்டும், கும்பாபிஷேகம் பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணும். இது கோயிலாக அலைஞ்சுதா இந்த சமயத்தில்? இப்போயே முதல்ல பிடிச்சின்னு இருக்குது. இந்த சமயத்தில் காலையை நவுத்த முடியாது. இது எங்கே கோயிலாக அலையிறது? அந்த கோயிலுக்கு போன, இந்த கோயிலுக்கு போன, எல்லாம் கரெக்டு. போனால் நல்லது தான், பக்தி உண்டாகுது. ஒன்றுமே இல்லை. ஹிருதயத்துக்குள்ளே பார்த்து ஜெபிச்சு தான் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிச்சான். பகவானை ஸ்தோத்திரங்கள் ஸ்துதிகள் சொல்கிற இல்லையா, கஜேந்திர ஸ்துதி. அதனால பகவான் நாம ஸ்துதிகள் தெரியாதவன் பகவான் நாம கீர்த்தனை, இதுவும் ஸ்துதி தான். நாம கீர்த்தனமும் ஸ்துதி தான், ஸ்துதிகளும் ஸ்துதிகள் தான். பகவானுடைய புகழையை பாடுவதும் ஸ்துதி தான், அதுவும் கீர்த்தனை தான். அது கீர்த்தினா பகவானுடைய புகழையை பாடுவது. கீர்த்தனம்ன்றது பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதும் கீர்த்தி தான், அதுவும் பகவானுடைய புகழை பாடுவது தான். அதனால் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டா போதும், பகவான் சந்தோஷம் அடைகிறானா. பக்தியா து தோஷ பகவான் கஜயோதபாய. அப்போது இது வந்து சும்மா ஒப்புச்சப்பா அப்படியே சும்மா ஸ்லோகத்தில் அப்படியே ஸ்துதியில் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரோ அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். இதில் அப்படியே எடுத்துக்கணும், நம்ம மாற்றவே கூடாது. இதில் சொல்ல விப்ராத் விஷத்து குண யுதாத்து அரவிந்த நாப பாதாரவிந்த விமுகாத்த ஸ்வபச்சம் வரிஷ்டம். என்ன அருமையான ஸ்லோகம். பிராமணர்களுக்கு வந்து 12 குணங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிறந்த தன்மைகள் யமம், நியமம், பிராணயாமம், பிரத்யாகாரம் இதெல்லாம் கடைப்பிடிச்சிருக்கணும். இதெல்லாம் பக்காவாக கடைப்பிடிச்சி வேத பாராயணம் படிச்சிடணும், மௌனத்தை கடைப்பிடிச்சிடணும், பிரம்மச்சரி இதெல்லாம் இருக்குது இல்லையா. பிராமணத்தன்மை அந்த பிரம்ம தேஜஸ் அவங்களுக்குள்ளே உண்டாகிறதுக்கு என்ன கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைப்பிடிக்கிறாங்களோ அந்த யம நியமங்கள்லாம் மனக்கட்டுப்பாடு, இந்திரியங்கள் கட்டுப்பாடு, புலங்களை எங்கேயும் சிதற விடாமல் இருக்கிறது. அதே சமயத்தில் பிரம்மச்சத்தை கடைப்பிடிக்கிறது. அதே சமயத்தில் வந்து பிராணாயாம பயிற்சியில் இருக்கிறவங்க அது மாதிரி சத்தியத்தை பேசணும். எவ்வளோ நியமங்கள் இருக்கு இல்லையா. அந்த 12 நியமங்களை ஒருத்தன் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் பிராமணத்தன்மை. அந்த பிராமணத்தன்மை அத்தனையும் இருந்து ஒருத்தனை பக்தியில் அவ்வளோ இதெல்லாம் இது பெரிய விஷயம்.
இவ்வளோ பியூரிஃபையான ஒரு பிராமணன் கிடைக்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்க முடியாது. 12 குணங்களும் பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு பிராமணனை பார்க்கறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்துட்டாலும் அவரிடத்துல பக்தி இல்லைன்னு சொன்னால் அவன் கூட மேன்மையுடையவன் கிடையாது. அவனை விட மேலானவன். ஏன்னா நாய் மாம்சம் தின்றான் பற்றியா, அவன் மேலானவனான். இது என்ன இது இப்படி சொல்லாமா? ஒரு பிராமணர்கள் 12 குணங்கள்லாம் யம நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சு பக்கவாக பிராணாயாமம் அவ்வளோ சுத்தமாக அப்படி ஆச்சார அனுஷ்டானத்தோடு சந்தியாவந்தனம் பண்ணி அப்படி ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிற வேத பாராயணம் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட பிராமணர் போய் யாரு கம்பேர் பண்ணுற? நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளன் போய் கம்பேர் பண்ணுறேன்னா, அந்த நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளன் மனசு வாக்கு காயம் முக்கரணங்களாலும் ஹரி நாராயணா கோவிந்தா வாசுதேவன் பகவான் நாமா சொல்லின்னு இருக்கான். வேறு ஒன்றும் பண்ணல. சரியாக குளிக்க மாட்டான். 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை தான் குளிப்பான். பல்லு தொலைப்பாலும் தொடக்க மாட்டான். நாய் மாம்சத்தை தானே தின்னக்கூடியவன் ஒரு சண்டாலை. கண்ட மாம்சத்தை சாப்பிடக்கூடியவன். அவன் ஒரு ஆச்சார அனுஷ்டானமே கிடையாது. அவன் கோயிலுக்கே போனது கிடையாது. ஆனால் யாரோ ஒரு சொன்னார், ஒரு அந்த பெருமாள் இருக்கார், பெருமாளுடைய நாமத்தை சொல்லு உனக்கு கரையாது. ஹரி நாராயணா ஹரி நாராயணா, அந்த ஹரி நாராயண நாமத்தை சொல்லு உன் ஜென்மம் கரையறன்னா. ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணன் ஒரு சண்டாளன் சொல்கிறான். எப்போத்தாலும் மனசுனால வாக்கணும். அந்த பெருமாள் அப்படி இருப்பாரான், சங்கு சக்கரம் கதையெல்லாம் வச்சுன்னு இருப்பாரான். அப்படின்னு மனசில் பகவானை தியானம் பண்ணுறான். வாக்குனால ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா சொல்லினே இருக்கிறான். பகவானை பார்த்தா எங்கே பார்த்தா விழுந்து சேவிக்கிறான். நம்மளெல்லாம் கோயில் உள்ள போகக்கூடாது. அவங்க அப்போல்லாம் வந்து கோயில் உள்ள சண்டாரெல்லாம் வரக்கூடாது இல்லையா? தூரம் இருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நாராயணா உன்னை பார்க்கணும் ஆசையாக இருக்கு நாராயணா அப்படின்னு மனசில் அப்படியே நினைக்கிறான்னு வச்சிங்களேன். மனசில் நினச்சின்னு வாக்கில் வந்து ஹரிநாராயணா ஹரிநாராயணா சொல்லினே இருக்கான்னு வச்சிங்களேன். அவன் வந்து இந்த பிராமணன் 12 குணங்கள் கொண்ட ஆச்சார அனுஷ்டானத்தோட சுத்தமாக இருக்கிறானே, மடியாக இருக்கானே, அந்த பிராமணனை விட ரொம்ப வசத்தியான். ஸ்வபச்சம் வரிஷ்ட. எதனால் வசத்தினா மன்யே ததர்ப்பித மனோ வச்சனே இஹிதார்த்த பிராணம் புனாதிச குலம் நதுபூரிமான. அப்படிப்பட்ட இவன் என்னன்னா மனோ வச்சோபி ஹிதார்த்தா. மனசு வாக்கு காயம் தன் வாக்குனால மனசுனால பகவானே தியானம் பண்ணுறான். வாக்குனால பகவான் நாமங்களை சொல்கிறான். ஹரிநாராயணா ஹரிநாராயணா ஹரிநாராயணான்னு சொல்லினே இருக்கான்னா. அவன் அந்த சண்டாளன் அவ்வளோ வசத்தியான். இதுனா சும்மா பத்தியா சண்டாள வசதி, பிராமணோட சண்டாளம் வசதி. ஆனால் பக்தி இருந்துச்சுன்னா அந்த 12 குணங்களும் கொண்ட பக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் வசதி தான் பிராமணன், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் பரம பாகவதன். ஏன்னா குணங்களோடு சேர்ந்து இன்னும் பக்தி இருந்ததுன்னா இன்னும் பிரகாசிக்கும் அவனுக்கு அந்த பிராமணன். ஆனால் இவ்வளோ குணங்கள் இருந்து நல்லா பிரகாசிக்கக்கூடிய குணங்கள் 12 குணங்கள் இருந்து ஒரு பிராமண தகுதிகள் பரிபூர்ணமாக இருந்து பக்தி இல்லைன்னு சொன்னால் அப்போது பிரயோஜனம் இல்லை. அவனையே தன்னையே தான் பரிசுத்தப்படுத்தி கொள்ளாதவன் தன் குலத்தை எப்படி அவன் பரிசுத்தப்படுத்தி கொள்வான்? ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா இந்த 12 குணங்களில் ஒரு குணம் கூட கிடையாது ஒரு சண்டாளன். அதுக்கு ஆப்போசிட்டாக என்னென்னா துராச்சாரத்தில் கண்ட மாம்சங்களை சாப்பிடக்கூடியவன், ஒரு ஆச்சார அனுஷ்டானம் இல்லாதவன், அப்படி துராச்சாரத்தில் இருக்கக்கூடியவன். ஆனால் அனவரதமும் வாக்காலும் மனசாலையும் பகவானை தியானம் பண்ணுறான், பகவான் நாமத்தை சொல்கிறான்னா அவன் இந்த பிராமணனை விட சிறந்தவன். ஆமாம், பிரகலாதன் சொல்கிறார் இந்த வாக்கியத்தில். அவன் ரொம்ப வசதி, அவன் பரம வைஷ்ணவன். அவன் பகவான் அவனை தான் பகவான் எடுத்துப்பார். இந்த பிராமணனை திரும்பி பார்க்க மாட்டார். அவன் குலபாவனகா, அவன் 21 தலைமுறையை பாவனமாய்க்கிறானா, பரிசுத்தமாய்க்கிறானா சொல்கிறாருங்க. பிராணம் புனாதிச குலம் நதுபூரிமானக. அப்படிப்பட்ட பிராமணன் வந்து நதுபூரிமா, இவனிடத்துல சந்தோஷம் அடையதில்லை இவ்வளோ குணங்கள் இருந்து. ஆனால் இவன் குலத்தையே பாவனமாக்கிறான் அந்த சண்டாளன் வந்து அப்படின்னு சொல்கிற. என்ன தகுதி வேணும்னு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். இது உலகத்தில் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். பிராமணர்களாக இருக்கலாம், பக்தி இல்லைன்னா தயவுசெய்து அவர்களை வசதியாக நினச்சிட்டு அவர்கள் தான் வசதி, அவர்களை நம்ம உயர்ந்தவர்களாக பிறப்பால பிராமணர்களாக இருக்கலாம். ஆனால் தன்மைகள் பிராமண தன்மைகள் என்னென்னா வைஷ்ணவன் தான் உண்மையான பிராமணன், உண்மையான பக்தன் தான் உண்மையான பிராமணன். பக்தி இல்லாதவங்க பிராமணனாக இருந்தும் பிரம்ம பந்து அவங்க பிராமணன் இல்லை. பக்தி தான் முக்கியம். உண்மையான கிருஷ்ண பக்தி இருக்கணும், ராம் பக்தி இருக்கணும். பகவானுடைய பக்தர்களாக இருந்தால் தான் அவர்கள் பிராமணத்துவத்துக்கு ஒரு மரியாதை, அந்த பிராமணத்துவத்துக்கான தகுதி அதான். அது இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. பிராமணனா பக்தி பண்ணணும் கண்டிப்பாக.
அப்போ பக்தி பண்ணுறவன் எவனோ அவன் பிராமணனை விட உயர்ந்தவன் அப்படி சொல்லணும். அதனால் என்ன தகுதி இங்கே சொல்கிறார் பிரகலாதன்னு. இந்த ஸ்துதி பிரகலாத் ஸ்துதி 43 ஸ்லோகங்க. இப்போ நம்ம 3 ஸ்லோகம் தான் பார்த்தோம். அந்த 3 ஸ்லோகத்தில் எவ்வளோ ஆழ்ந்த பொருள் இருக்குது பாருங்கள். ஒரு நிமிஷம், நான் என்னடா அது இப்படி சொன்னதே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது எனக்கு என்னென்னா, இது எனக்கு அடுத்தது தாண்டி போயிடுவேன். நான் அடுத்த ஸ்லோகார்த்தம் போயிடுவேன். ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம் இதில் இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயத்தை புதைச்சி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அப்போ நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி நம்ம எவ்வளோ பிராமணர்கள் தான் இன்றைக்கி மேடையில் உபன்யாசம் பண்ணுறாங்க, வியாசப்பீடத்தில் உட்காந்துரு நிறைய பிராமணர்கள். ஆனால் இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால், இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்படியாப்பட்ட 12 குணங்களும் 12 குவாலிட்டிஸும் பர்ஃபெக்டாக இருக்கிறது பிராமணர்கள் இன்றைக்கி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது பெரிய மகான்களிடத்தில் கூட பார்க்கறது கஷ்டம். ஆனால் அவர்கள் எதனால் பவித்திரமாக இருக்காங்கன்னா பகவன் நாமா சொல்கிறாங்க, பக்தி பண்ணுறாங்க. அதனால் அவர்கள் பிராமணர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் சண்டாளர்களாக இருந்தால் கூட அவர்களை நம்ம விழுந்து சேவிக்கணும். அவங்க வைஷ்ணவர்கள் பகவன் நாமத்தை சொல்கிறாங்க, பாகவதம் படிக்கிறாங்க, பகவத் விஷயத்தை. அவன் பிராமணனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் எந்த ஜாதி அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவன் பாகவதம் படிக்கிறான், பகவத் விஷயத்தில் மெய் மறந்து போகிறான், அந்த பாகவத்தில் ஈர்ப்புடையவனாக இருக்கான், ராமநாமம் சொல்கிறான். அப்படின்னா அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்கிறான், பகவானுடைய நாமங்களை சொல்கிறான்னா அவன் பிராமணனை விட உயர்ந்தவன் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தது பார்க்கலாம். நைவாத்மனஹா பிரபுரயம் நிச்சலாப பூர்ணோ மானம் ஜனா தவிதுஷா கருணோ விரணீதே யத்யஜ்ஜனோ பகவதே விததீத மானம் தச்சாத்மனதே பிரதிமுகஸ்கி யதா முகஸ்ரீஹி. பகவானுக்கு நீ கொடுக்குற பொருள்னால பகவானுக்கு ஆக வேண்டியது நிஜலாப பூர்ணகா. அவன் தன் ஆத்மாவிலேயே ஆனந்தம் அடைய போவான். ஆனால் நம்ம பகவான் ஒரு பழங்களையோ ஆனால் பகவான் கேட்குறான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயமே பக்தியாக பிரயச்சதின்னு. பத்திரமோ புஷ்பமோ பலமோ பழமோ இல்லையோ இலையோ துளசி இலையோ இல்லை தோயம் ஒரு டம்ளர் தண்ணியோ இல்லை பாலமோ பழம் ஏதோ ஒன்று எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்றான். நீ கொடுக்குற பாலும் பழத்தினால பகவானுக்கு சந்தோஷம். பகவான் வயிறு நிரம்பிட போகிறதில்லை. பகவான் வயிறு ஃபுல்லாகிட போகிறதில்லை. அவன் என்னன்னா இதில் சந்தோஷம் இல்லை. நிஜலாப பூர்ணகா, தன் ஆத்மாராமன் தன் சொரூபத்திலே தான் ரமிக்கக்கூடியவன், தன் ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவன் பகவான். ஆனால் ஏன் அதை எடுத்துக்கிறான்? நம்ம ஏன் இந்த பூஜைகளை கேட்குறான்? பகவான் வாய் விட்டு கீதையில் கேட்குறான். எதுக்காகனா அந்த பக்தி, அந்த பழம் புஷ்பம் இதெல்லாம் எனக்கு கொடுக்கும்போது நீ என்னிடத்துல அன்பை வெளிப்படுத்துற இல்லையா, அந்த அன்பு பகவானுக்கு ஓணுமா. பக்தியா அதான் சொல்ல பத்திரம் புஷ்பம் பலம் தூயமே பக்தியாக பிரயச்சதி. நீ அந்த பக்தி என்னிடத்துல வெளிப்படுத்துறதுக்கு இதுதான் வழி. வேறு என்ன பண்ணுவேன்? உனக்கு தெரிஞ்ச அந்த பொருளை, நீ சாப்பிட்ற பொருளை எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடு, அவ்வளோதான். அதனால் உனக்கு எனக்கும் உள்ள ஒரு தொடர்பு, ரிலேஷன்ஷிப்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு வேண்டி தான் பகவான் அதை கேட்குறானே வழிய நீ கொடுக்குற புஷ்பம் பழத்தை வச்சு பகவான் தன் வாழ்க்கையை பூர்த்தி பண்ணி உன்னை எதிர்பார்த்துன்னு இருக்கணும்னு பகவானுக்கு அவசியம் இல்லை. பகவானை தான் நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கணும். அப்போ சொல்கிறார், மானம் ஜனத் அபிதுஷா கருணோ பிரணீதே. அப்போ எதுக்காக அப்படி பகவானுக்கு மரியாதை செலுத்தி நம்ம அந்த பூஜைகள் பண்ணுறோன்னா, அந்த பூஜைகளை பகவான் ஏற்றுக்கிறானு கேட்டால் ஏற்றுக்கிறானா, பக்தியோடு பண்ணான். கருணா பிரணீதே, கருணையினால் ஏற்றுக்கிறானா. சரி, என்ன எங்கே போய் கஷ்டப்பட்டு இன்றைக்கி பூரா வேலைக்கு கஷ்டப்பட்டு போய் ஒரு பழம் வாங்கி வந்துடுறான், ஒரு திராட்சை பழம் ஒரு 1/4 கிலோ வாங்கி வந்துடுறான், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறான். ஒரு மாம்பழம் வாங்கி வந்துடுறான், பகவானுக்கு வாழைப்பழம் வாங்கி வந்துருக்கான். எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி பூரா வேலை ஒழித்து கஷ்டப்பட்டு அந்த குழந்தை ஒரு 2 வாழைப்பழம் வாங்கி வந்துருக்குன்னா அதை நம்ம உதாசீனப்படுத்தலாமா? அப்போது அந்த கருணை வந்தது தான் பகவானுக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக அன்பாக கொடுக்குறான், அதை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே கருணையினால் அந்த நம்ம கொடுக்குற பழமையோ புஷ்பத்தையோ பகவான் ஏற்றுக்கிறானா. ஆமாம், அது அஸ்னாசின்ற கீதையில் பகவான் சொல்கிறார், அதை நான் அனுபவிக்கிறேன், அதை எடுத்துக்கிறேன் அப்படின்றார். அபிதுஷா கருணோ பிரணீதே எத்தே ஜனோ பகவதே விததீதமானம் தச்சாத்மனே பிரதிமுகஸ்கி யதா முகஸ்ரீஹி. எந்தெந்த மக்கள் அது மாதிரி பக்தியோடு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்களோ அதை பகவான் கருணையினால் எடுத்துக்கிறானா. எடுத்துக்கிறதுனால என்ன லாபம்னா, நாம் அப்படி பூஜைகள் பண்ணுறதுனால பகவான் பூஜைகள் கேட்குறான், நான் அதை கிரகிக்கிறேன்றான். எதுக்காகனா என்னவோ நம்மளால தான் பகவான் சாப்பிட்றான், நம்ம போடுற சாப்பாடுனால தான் பகவான் சாப்பிட்றான், அதனால தான் நம்ம நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னு அதுக்காக கிடையாது, கருணையினால் கேட்குறோம். எப்படியாவது என்னிடத்துல பக்தி வளர்த்துக்கோ,
இதன் மூலமாக எனக்கு புஷ்பங்களோ பழங்களோ கொடுக்கறது மூலமாக எனக்குள்ள பக்தியை வளர்த்துக்கோ அப்படின்றதுக்காக தான். அதுக்கான படிகள் தான் நம்ம கோயில்கள்லாம் போய் பகவானை சேவிக்கிறது. அப்போது பகவானுக்கு பக்தி வளர என்ன ஆகுன்னா, அப்போ என்ன ஆகுன்னா, உனக்கு நான் வரங்களை அருள்வேன். நிறைய வரங்களை நீ கேட்குறல்ல, அதெல்லாம் பூர்த்தி பண்ணணுன்னா என்னிடத்துல இப்படி ஒரு பக்தி பண்ணு, நாம சங்கீர்த்தனம் பண்ணு, கதை காலட்சேபம் பண்ணு, பாகவதம் படி, அப்போ பஸ்திரம் புஷ்பம் படம் தோய், இதெல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணு, சோடச்ச உபச்சாரம் பண்ணு. இதெல்லாம் எனக்கு பூஜைகள் பண்ணும்போது என்னென்னா நமக்குள்ளே இந்த பக்தி அதிகரிக்கும். உனக்குள்ளே பக்தி அதிகரிக்கும். அந்த பக்தி அதிகரிச்சுன்னா உன்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணுவேன். அதனால் நீ மேன்மை அடைவாய். பகவான் மேன்மை அடையணும்னு அவசியம் இல்லை. பகவானுடைய பகவான் எப்போவும் மேன்மை தான் இருக்கிறான். நம்ம ஒன்றும் மேன்மை செலுத்துறது இல்லை. நம்ம ஏதாவது பகவானுக்கு பூர்த்தி பண்ணணும்னு எதுவும் அவசியம் இல்லை. பகவான் எப்பவும் மேன்மை தான் இருக்கான். அவனுக்கு பூஜை பண்ணுறதால நீ மேன்மை அடைவே. எப்படின்னா, ஒரு கண்ணாடியில் நம்ம பிரதிபிம்பம் தெரியுது, நம்ம ஒரிஜினல் ரூபம் இருக்குது. நம்ம ஒரிஜினல் ரூபில் திலகம் வச்சுருக்கான். ஒரு பெண் பார்த்தா கண்ணாடி பார்த்து திலகம் வச்சுருக்கா, பூ வச்சுருக்கா, மொட்டு வச்சுருக்கா, குங்குமம் வச்சுருக்கா, பவுட்ரு அடிச்சுக்கிறா, தலை வாரிடுறான், எவ்வளோ அலங்காரம் பண்ணுறான் இந்த முகத்துக்கு. ஒரு பெண்ணானவள் அந்த அலங்காரம் பண்ணுறா இல்லையா? அந்த அலங்காரம் கண்ணாடி இருக்கிற பிரதிபிம்பத்துக்கு அந்த அலங்காரம் போய் சேருதா இல்லையா? இந்த ஒரிஜினல் முகத்தை அந்த கண்ணாடியில் பார்த்து தானே சரி பண்ணுறான். சரி பண்ண உடனே அந்த ஒரிஜினல் முகத்தை சரி பண்ண உடனே அந்த பிரதிபிம்பமும் தன்னால் அலங்காரம் பெறது போல் அந்த பகவானுக்கு நீ பண்ணுற அலங்காரம் பூஜைகள்லாம் அங்கே சரி பண்ண உடனே பக்தியில் நீ பகவானுக்கு சரி பண்ணும்போது, பகவானுக்கு நீ பூஜைகள் புஷ்பமோ பழமோ இதெல்லாம் கொடுக்கும்போது, பகவான் ஸ்தோத்திரங்களை படிக்கும்போது, பகவான் நாம சங்கீர்த்தம் போது, பகவான் கதைகளை பேசும்போது, அப்போ பகவானை நீ சரி கட்டும்போது நீ சரியாயிடுற. ஒரிஜினல் முகத்தை அலங்காரம் பண்ணும்போது கண்ணாடியில் முகம் எப்படி அலங்காரம் பெறுதோ அது மாதிரி பகவானுக்கு நீ செய்யக்கூடிய செயல்கள்லாம் உனக்கே சேருது. அதை பகவான் 10 மடங்காக திருப்பி கொடுத்துட்றான் உனக்கு. நீ பண்ணுற பூஜையை பகவான் கடன் பற்றவனா ஆகிறதில்ல. உன்னுடைய பூஜைகளை பகவான் ஏற்றுக்குன்னு உன்னை கஷ்டப்படுத்த பகவான் விடுறதில்லை. அது 10 மடங்காக பகவான் திருப்பி கொடுத்துட்றான். அதான் சொல்கிறேன், யதா முகஸ்ரீஹி, இந்த முகமானது யதா முகஸ்ரீஹி, எப்படி இந்த முகமானது அழகு பெறுதோ கண்ணாடியில் பார்த்து தன்னை அலங்காரப்படுத்திக்கிறாங்களோ அது மாதிரி பகவானுக்கு பண்ணுற பூஜைகளானது நமக்கு அப்படியே பகவான் 10 மடங்காக வரங்களாக பகவான் திருப்பி கொடுத்துட்றான். அதனால் அவனுக்கு உன்னால் ஆக நிஜலாப பூர்ணகா, தன் சொந்த சொரூபத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவன். அப்போ என்ன கருணா பிரணிதக. அப்போ எதுக்காக நம்ம பண்ணுற பூஜைகள் பகவான் ஏற்றுனா கருணையினால் ஏற்றுக்கிறானா? எதுக்காகனா நமக்கு வரங்களை அருங்க, நீ இந்த உலகத்திலே சௌக்கியமாக வாழணும், பரலோகத்திலே நீ என்னிடத்தில் சல்லாபம் பண்ணணுன்றதுக்காக, எனக்கு உனக்குள்ள பக்தி வளர்த்துக்காக தான் பகவான் அந்த பூஜைகளை ஏற்றுக்கிறானா பகவான். அப்போ பகவானுக்கு பண்ணக்கூடிய பக்தியானது நமக்கே அது லாபமே தவிர பகவானுக்கு அப்போ எதுக்கு நான் பக்தி பண்ணணும்? பகவானுக்கு பூ போட்டால் அழகாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அது பகவானுக்கு லாபம். நமக்கு என்ன லாபம்னா, அவனுக்கு பூ போட்டு புஷ்பத்தை வச்சு அவனுக்கு பழங்கள்லாம் அர்ப்பணம் பண்ணுறதா அது என்ன லாபம்னா, அது அவங்கள பண்ணி அப்படி பூஜைகள் பண்ணுறதா பகவான் நாம சொல்கிறதாண்ணா, உனக்கு வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் வருதோ அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி நீ அலங்காரம் பெறுவாய். உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள்லாம் நீங்கி உனக்கு தேவையான சொத்து சுகம் பணம் பதவி எல்லாத்தையும் பகவான் கொடுப்பான். அழகான மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் பகவான் கொடுக்குறான்ல. நீ பண்ண பூஜையினால் சந்தோஷம் அடைஞ்சு அத்தனையும் உனக்கு திருப்பி கொடுத்துட்றான். அதுக்காக தான் பகவானத்தில் பக்தி பண்ணுறது. அப்போ பௌதிக பலன்கள் கிடைச்சிது, ஆன்மீக பலனாகிய ஆனந்தமும் நம்மளுக்கு கிடைக்கிது. பக்தியை நமக்குள்ளே அதிகரிக்குது கிருஷ்ணனிடத்தில். அப்போ பூஜைகளை பகவான் ஏற்றுக்கிறான். எதனால் ஏற்றுக்கிறான்னா அவனுக்கு இல்லாததுனால ஏற்றுக்கல, அவனுக்கு நிஜலாப பூர்ணகா, உண்மையில கருணா பிரணிதே, கருணையினால் ஏற்றுக்கிறான் பகவான். கருணையினால் ஏற்றுக்கிறான். அதனால் எனக்கு என்ன லாபம்னா அதை 10 மடங்காக உனக்கு திருப்பி கொடுத்துட்றான் வரமா. உலக வசதிகள் ஆன்மீக லாபத்தையும் கொடுக்குறான். அது தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தில் அப்படி சொல்லியிருக்கு. மணிநாச்சு மணி 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி போதும், இதோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். பிரகலாத ஸ்துதியெல்லாம் அதான் கொஞ்சம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் பாகவதத்தில். இந்த 3 ஸ்லோகத்துலேயும் எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது பாருங்கள். சரி, அதை பற்றி சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம்
ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். நான் சொல்லக்கூடிய விஷயம், இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் விளையாட்டாக சொன்னதில்லை, எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது தான் நம்ம அப்படியே சொல்லிட்டு வரோம், வேறு ஒன்றும் இல்லை. ராம 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 ராம.